விசேஷித்த முழு உலகிலும் உள்ள விசுவாசிகளுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் யூஜே கோ. நான் சின்சோன்சி இயேசு கிறிஸ்துவின் சபையில் பேதுரு கோத்திரத்தை சார்ந்தவன். இன்றைய நாளில் இந்த கோவிட்-19 நிமித்தமாக முழு உலகமும் ரொம்ப கஷ்டமான பாதையில் போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக இந்த உன்னதமான நேரத்தை நீங்கள் கொடுத்து வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட இந்த நேரத்தை கொடுத்த பிதாவானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும், இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் தேவனுடைய அன்பும் கிருபையும் எப்பொழுதும் இருப்பதாக அப்படின்னு நான் ஜெபிப்போம். இந்த கருத்தரங்கு முன்பாக நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, அன்பும் கிருபையும் உள்ளவரே, மகா பரிசுத்தமானவரே, இரக்கமுடையவரே, அன்பு தகப்பனே, இன்றைய இந்த உன்னத நேரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதோடு கூட விசேஷமாக இந்த உணவுக்காக நன்றி. விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கு மத்தியிலும் முதலாவது நாங்கள் எங்களுடைய சரியாத பாதையில் வைக்கிறதுக்கு எங்களை நீங்கள் தேர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தேவனுடைய புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் இந்த கருத்தரங்குக்கு எங்களை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய 6000 வருட கிரியையில் ரொம்ப விசேஷித்த நேரம் இது இப்பொழுது. என்னை வெளிப்படுத்தல் இந்த வார்த்தைகள் மாம்ச நிறைவேற்றங்கள் இப்பொழுது தோன்றியிருக்குது. இந்த திறக்கப்பட்ட வார்த்தை இது வாக்கு பண்ணப்பட்ட போதனூடாக கிடைக்கிறதுக்காக நன்றி. நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த திறக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்தனால அதில் கூட வேதத்தின்படி நாங்கள் யார் அப்படின்னு நீங்கள் அறிய வைத்ததுனால இன்றைய நாள்லையும் வெளிப்படுத்த 4:5 தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய மாம்ச நிறைவேற்றங்களை நீங்கள் அறிய வைத்ததுக்காக நன்றி. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்காகவும், ஏன்னா அவங்க நிறைய நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய இருதயங்களை பொறுப்பெடுங்க தேவனே. ஏன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதோடு கூட நிறைவேற்றத்தின் சாட்சிகள் இது எங்களை ஜீவனுக்கு கொண்டு போகிற எக்கால சத்தங்களாக இருப்பதாக. அன்பு தகப்பனே, இன்றைய நாளையும் வாக்கு பண்ணப்பட்ட போதகரின் சார்பாக எங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் அவர் வெளிப்படுத்தல் 4:5 காரியங்களை சாட்சி கொடுக்க போகிறாரு. ஆகவே அவங்கள வழிநடத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை இது பரிசுத்த ஆவி நம்மளை வழிநடத்துகிற ஒரு நேரமாக இருக்கட்டும். இந்த உன்னதமான நேரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இந்த நம்பிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இது அனைத்தையும் அன்புள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி தேவனுடைய புதிய உடன்படிக்கை. இன்றைய நாளில் நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்த காரியத்தோடு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 4:5 நாங்கள் பார்க்க போகிறோம். பேதுரு கோத்திரத்தின் ரீஜாமுவும் இன்ஸ்ட்ரக்டர் அவர் இன்றைய நாளில் எங்களை வழிநடத்துவார். அனைத்து முழு உலகிலும் உள்ள விசுவாசிகளுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேலும் நித்திய ஜீவன் மேலும் விசுவாசம் உள்ளவர்களே, விசேஷமாக கிறிஸ்தவ போதகர்களே, அதோடு கூட விசுவாச குடும்பத்தினரே, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளில் நீங்கள் சின்சோன்சி இணைய கருத்தரங்குக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அன்பும் கிருபையும் உங்களில் நிரம்பி வழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நான் வார்த்தையை கொடுக்கறதுக்கு முதல்ல நான் என்ன குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நான் இன்ஸ்ட்ரக்டர் இஜோங்வு சின்சோன்சி பேதுரு கோத்திரத்தை சார்ந்தவன். பேதுரு கோத்திரமானது சீஷன் பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர் இவருடைய நாமத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திறக்கப்பட்ட வார்த்தையை பரலோராயத்தின் ரகசியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக எனக்கு முடிகிறது. ஏன்னா இந்த வார்த்தைகளை சின்சோன்சியினுடைய தலைவர் லீமேன் ஹீனூடாகத்தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து நான் சின்சோன்சியை சார்ந்தவன் அல்ல. நான் பிறந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் பிரெசிபிட்டேரியன் டினோமினேஷனை சார்ந்தவன். அதாவது சபையில் வேலை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன். என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் ரொம்ப கவனமாக நான் வழிநடத்தினேன். அப்போ நான் நினச்சேன், நான் மரித்த பிறகு பரலோக ராஜ்யம் நான் போகுவேன். அதற்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து நிறைய கவலைகள் எனக்கு இருக்கல. ஆனாலும் ஒரு நாள் ஒரு கேள்வி என்னிடம் வந்தது. அதாவது நான் பாதையில் நடந்து கொண்டிருக்க நேரம் ஒரு துண்டு பிரசுரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னதுன்னா, நாங்கள் விசுவாச வாழ்க்கையை என்னத்தான் நாங்கள் நடத்தி சென்றாலும்
எங்களுடைய கைகளிலே நெற்றிகளிலும் 666 பிசாசினுடைய அடையாளத்தை பெற்றமாக இருந்தால் நாங்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அப்போ நான் ஆரம்பத்தில் இதை நான் பெருசாக பொருட்டாக எடுக்கலை. ஆனாலும் போக போக இது எனக்குள்ள ஒரு யோசனையாக வந்தது. ஏன்னா ஜனங்கள் சொல்கிறாங்க மிருகத்தினுடைய முத்திரையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பிசாசினுடைய முத்திரை என்னது அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு நாள் என்னுடைய நண்பன் அவர் சின்சோனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்குமாறு எனக்கு சொன்னார், திறக்கப்பட்ட வார்த்தைகளை. இதனூடாக நான் தெளிவாக அறிந்து கொண்டேன் சாத்தானுடைய அடையாளம் 666 அப்படி என்றால் என்ன அப்படின்னு. ஆம், அந்த நிறைவேற்ற நேரத்தில் வெளிப்படுத்தல் காலத்தில் இந்த காரியங்களை கண்டு கேட்ட நபர் இருக்கிறார். அவருடைய சாட்சி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. எப்பொழுது இந்த வெளிப்படுத்தலின் அடையாளம், அதாவது இந்த 666 இதனுடைய அடையாளம், இது யாரால் கொடுக்கப்படுது, எப்படி கொடுக்கப்படுது, வஞ்சனையின் கிரியைனா என்னது, இது எல்லாமே அதாவது நாங்கள் 6A கேள்விகளினூடாக எனக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் தெளிவாக, ஆம் இது உண்மை. ஆம், நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் வழிநடத்தி இல்லை. இவ்வளவு நாள் ஒரு கண்மூடித்தனமான ஒரு விசுவாச வாழ்க்கை தான் எனக்குள்ள இருந்தது. அன்றைய நாளிலிருந்து இந்த திறக்கப்பட்ட வார்த்தையை, இந்த வார்த்தைக்குள்ளாக நான் இன்னமும் கடினமாக படித்தேன். நான் ரொம்ப வியப்புள்ள காரியம் என்னதுன்னா, நான் திறக்கப்பட்ட வார்த்தை சின்சோன்சி வாக்கு பண்ணப்பட்ட போதரிடமிருந்து வந்ததே தான் அதனுடைய காரணம். எல்லோருமே ரொம்ப கவனமாக இருங்க. எப்படி திறக்கப்பட்ட வார்த்தை வாக்கு பண்ணப்பட்ட போதகர் சின்சோனிடமிருந்து வரணும். என்னுடைய குடும்ப விசுவாச அங்கத்தவர்களே, பரலோக ராஜ்யத்துக்காக காத்திருப்பவர்களே, எவ்வளவு காலம் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்காக நான் காத்திருக்கிறோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது நிறைவேறும் அளவும் நாங்கள் எவ்வளவு காத்திருக்கிறோம். இன்றைய நாள் இந்த வெளிப்படுத்தல் நிறைவேற்றும் அளவும் யாரும் இதனுடைய அர்த்தங்களை மாம்ச ரீதியான நிறைவேற்றங்களை அறிந்திருக்கல. அப்போ சரியான நேரத்தில் என் தீர்க்க தரிசனங்கள் வர நேரம் இந்த வெளிப்படுத்தலின் நிறைவேற்ற காரியங்கள் தெளிவாக திறக்கப்பட்டிருக்கு, சாட்சி கொடுக்கப்படுது. மத்தேயு 24:14 படி பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷமானது முழு உலகத்திலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அது நிறைவேற்றப்பட நேரம் தான் இந்த வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காரியங்கள் இது முழு உலகத்துக்கும் சொல்லக்கூடிய நேரம் அதாகத்தான் இருக்கு. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் முழுவதும் எங்களுடைய இருதயங்களை நான் திறந்து கொள்வோம். எனக்கு நடந்தது போலவே நீங்களும் வேதத்தின்படி பரிசோதித்து பாருங்க. வெளிப்படுத்தினுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்றும் கூட்டியும் குறைக்காத படிக்கு பரலோக ராஜ்யத்தின் ஜனங்களாக நாங்கள் மாறுவோம். புதிய உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்வோம். இன்றைய நாளில் கர்த்தர் வேதாகமத்தில் உவமைகளூடாக தீர்க்க தரிசனம் உரைத்த காரியங்கள் இன்றைய நாளில் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுது. ஆனாலும் சில சட்டங்கள் இருப்பதனால எனக்கு பெயர்களை சொல்ல முடியாது. நான் வார்த்தைகளை சொல்கிற நேரம் பாருங்கள், அதாவது சில நேரங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படுத்துறதுனால கொஞ்சம் அதிகமான காலங்கள் எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய புரிந்துணர்வுக்கு மட்டும்தான். இப்பொழுது நாங்கள் பலகைக்கு முன்னாடி நான் போய் உங்களுக்கு நான் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஆம், கடந்த கருத்தரங்களை சின்சோன்சியின் வாக்கு பண்ணப்பட்ட போதகனூடாக யோவான் கோத்திர தலைவரனூடாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்தல் 1, 2, 3 காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு. இன்றைய நாளில் நாங்கள் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றும் தேவனுடைய புதிய உடன்படிக்கை அதனுடைய வெளிப்படுத்தல் 4, 5 நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நான் வெளிப்படுத்தல் 4 குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் பிரதான குறிப்பு வெளிப்படுத்தல் 4. இதனுடைய தலையங்கம் தேவனுடைய சிங்காசனம், அதனுடைய ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தின் அமைப்பு. அதாவது ஆவிக்குரிய உலகம்னு பார்த்தோமா இருந்தால் இது மாம்ச உலகம் அல்ல, இது ஆவிக்குரிய உலகம். பரலோக ராஜ்யத்தில் உள்ளது. பரலோக ராஜ்யத்தில் தேவன் இருக்காரு, தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. அதே நேரத்தில் தேவனுடைய தூதர்களுடைய அமைப்புகள் இருக்கு. வெளிப்படுத்தல் 4 நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் பரலோக ராஜ்யம் இது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ராஜ்யமாக இருக்கு. வெளிப்படுத்தல் 4 சுருக்கம் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் முதலாவது நிறைவேற்றத்தின் காலம் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் வெளிப்படுத்தல் 2, 3 கடிதங்கள் அனுப்பப்பட்ட பிறகு தான் இந்த காரியங்கள் நடக்குது. அது கூட இது நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. இதில் ரொம்ப முக்கியம் என்னதுன்னா இந்த நிகழ்வுகளின் இடங்கள் மாறுறதை நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 2, 3 இது உலகத்தில் நடக்குது, அதாவது 7 பொன் குத்து விளக்குகளுடைய ஆலயத்தில் நடக்குது. ஆனால் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது. அதாவது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் புதிய யோவான் இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு.
அதே நேரத்தில் இந்த முதலாம் வாசஸ்தலம் துரோகம் செய்த 7 தூதர்களுடைய வாசஸ்தலத்துக்கு புதிய யோவான் கடிதங்களை அனுப்பும்படி கட்டளையை பெறுறாரு. என்ன விதமான கடிதம் அது? கடிதத்தில் என்னென்ன காரியங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும்? இந்த வழியை ஆயத்த பண்ற இந்த தூதர்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாகாம அவர்கள் சாத்தானுடைய பொய்யான போதர்கள் நிக்கோலாய் மதஸ்தரோடு ஒன்று சேர்றாங்க. புதிய யோவான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு ஏற்ப அவர் அந்த 7 தூதர்கள், அதாவது சாத்தானுக்கு உரியவர்களாக மாறினவர்களுக்கு மனம் திரும்பும்படி கடிதங்கள் அனுப்புறாரு. அதே நேரத்தில் எதிரிகளை அவங்க யுத்தம் பண்ணணும், அவர் கூட அவங்க ஜெயம் கொண்டாங்களா இருந்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த காரியங்கள் கடிதத்தில் எழுதப்பட்டு அனுப்பப்படுது. புதிய யோவான் இந்த கடிதங்களை அனுப்புறாரு அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தா புதிய யோவான் தான் வாக்கு பண்ணப்பட்ட போதராக இருக்கிறாரு. ஏன்னா இவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு சார்பாக அவர்களுக்கு கடிதத்தை அனுப்புறாரு. அதே நேரத்தில் புதிய யோவான் ஆவிக்குரிய உலகத்துக்கு வர அழைக்கப்படுறாரு. அது கூட சகல காரியங்கள் அவருக்கு காட்டப்படுது. அதே நேரத்தில் அவர் கண்ட காரியங்கள், அவர் கேட்ட காரியங்கள் இன்றைய நாளில் பிரதான குறிப்பினூடாக நான் இதை எல்லாமே உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். நாங்கள் இப்போ பிரதான குறிப்புக்கு நாங்கள் போகிறோம். முதலாம் வசனத்தில், அதாவது இவைகளுக்கு பின்பு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் 1, 2, 3 நிறைவேற்றத்துக்கு வருது. வெளிப்படுத்தல் 4 இவைகளுக்கு பின்பு நடக்கிற காரியங்கள், அதாவது 2 தொடக்கம் 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்பமாக இருந்தால் இது தேவனுடைய சிங்காசனத்தின் அமைப்பு ஆவிக்குரிய உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு கூட புதிய யோவான் கண்டு கேட்ட காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவிக்குரிய உலகம், பரலோக ராஜ்யம், தேவன், அதாவது அவங்க ஆவிக்குரிய உலகத்திலே சதா காலம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அவங்க பூமிக்கு இறங்கி வரப்போகிறாங்க. எப்பொழுது, எங்கே, யாருக்கு இவங்க இறங்கி வராங்க அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளணும். அதோடு கூட இந்த காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்குரிய தகுதி என்ன, இதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளணுமா இல்லையா? இன்றைய நாளில் இப்பொழுது நாங்கள் இதெல்லாம் தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 4:1 நாங்கள் தொடர்ந்து வாசித்து இன்றைய நாளுடைய பிரதான குறிப்பை நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடைய பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆமேன், ஆமேன். நீங்கள் நன்றாக வாசித்தீங்க. நாங்கள் இந்த வசனங்களுக்குள்ள நாங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அதாவது இவைகளுக்கு பின்பு இதோ நான் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், அது நான் கண்டேன் அப்படின்னு இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னது? வெளிப்படுத்தல் காரியங்கள் நிறைவேற்றத்துக்கு வார நேரம் ஒரு நபர் கண்டு கேட்டவராக இருக்கிறாரு. உண்மையிலேயுமே 2000 வருடங்களுக்கு முதல்ல அப்போஸ்தலர் யோவானும் அவர் இந்த வெளிப்படுத்தல் இருக்க காரியங்களை தரிசனமாக கண்டிருப்பாரு. ஆனால் நிறைவேற்றம் வார நேரம் நிறைவேற்ற காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு நபர் இருக்கிறாரு, இந்த காரியங்களை கண்டு கேட்ட நபர் இருக்கிறாரு. அதாவது வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான். இந்த பகுதியை நீங்கள் உண்மையிலேயுமே மனதில் வைத்திருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நாங்கள் பார்க்கணும், இவைகளுக்கு பின்பு சீக்கிரம் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன. இவைகளுக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா இவைகளுக்கு முன்பு ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு, இவைகளுக்கு பின்பு ஏதோ ஒரு காரியம் நடக்கவிருக்குது. இதனுடைய பதில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால், முதலாவது வெளிப்படுத்தல் 2:3 கடிதங்கள் அனுப்பப்படுது. அதாவது கடிதங்கள் வெளிப்படுத்தல் 2:3 அனுப்பப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு நடக்கிற காரியங்கள் தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது இவைகளுக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இவைகளுக்கு பின்புக்கு பிறகுதான் இந்த வார்த்தையானது இந்த வெளிப்படுத்தல் நிகழ்வுடைய படிமுறையை நம்மளுக்கு விளக்குது. வெளிப்படுத்தலில் மொத்தமாக 6 முறை இவைகளுக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த இவைகளுக்கு பின்பு அந்த வார்த்தையானது வெளிப்படுத்தல் நிகழ்வுகளின் அந்த படிமுறைகளில் விளக்கப்படுத்துது. அதாவது இவைகளுக்கு முன்பு என்ன நடந்தது, இவைகளுக்கு பின்பு என்ன நடந்தது, அது எல்லாமே சொல்லப்படுது. அதாவது பாருங்க, வெளிப்படுத்தல்ல அதாவது நிகழ்வுகளை ஒரு நபர் கண்டு கேட்டிருப்பாரா இருந்தா அவர் இவைகளுக்கு முன்பு நடந்த காரியங்கள் பின்பு நடந்த காரியங்கள் சகலத்தையும் அவர் விளக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நான் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இந்த பரலோகம் என்ன விதமான பரலோகம், இந்த வாசல் என்ன விதமான வாசல். இந்த பரலோகம் அதாவது மாம்ச ரீதியான உலகம் அல்ல, இது ஆவிக்குரிய உலகம். இது ஆவிக்குரிய உலகத்தில் என்னென்ன இருக்கு, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்களா இருந்தா தேவனுடைய ஆவிக்குரிய உலகத்தில் பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் இருக்கு.
அதாவது இங்கே தான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற இடம். அதில் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்கள் இவங்க அஸ்திபாரங்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் பரிசுத்த நகரம் இருக்குது. இந்த பரிசுத்த நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால், அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 3 12 வாசல்கள் இருக்குது. இந்த 12 வாசல்களில் ஒரு வாசலில் இந்த யோவான் அவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு போகிறாரு. அதாவது இது ஆவிக்குரிய உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரிய கதவாக இருக்குது. பாருங்க, ஒரு நபருக்கு மேலே வர சொல்லப்படுது. அதோட கூட எக்கால சத்தம் போல இருந்தது. யாருடைய சத்தம் இது? வெளிப்படுத்தல் 1:10 நீங்கள் பார்த்தாலும் கூட இயேசு கிறிஸ்து தான் யோவானை ஆரம்பத்தில் கூப்பிடுறாரு. ஆகவே இது இயேசு கிறிஸ்துனுடைய குரல். இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவருக்கு சொல்றாரு, நீ ஆவிக்குரிய உலகத்துக்கு வா அப்படின்னு அழைக்கிறாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து இவரை அழைக்கிறதுக்குரிய ஒரு காரணம் ஒன்று இருக்குமா இல்லையா? ஏன்னா இவருக்கு சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகளை இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய காரியங்களை காட்ட வேண்டும். ஆகவே பாருங்க, இந்த நிகழ்வுகள் அதாவது வெளிப்படுத்தல் 4 இருந்து வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் வரைக்கும் நடக்கிற காரியங்கள் புதிய யோவானுக்கு காட்டப்படுது. ஏன்னா புதிய யோவான் தான் வெளிப்படுத்தல் 1, 2, 3 காரியங்களை கண்டவர். அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் 4 தொடக்கம் 22 அதிகாரம் வரைக்கும் இன்னொரு முறை நான் சொல்ல வந்தால் எல்லா நிகழ்வுகளும் எல்லா அதிகாரங்களும் புதிய யோவானுக்கு காட்டப்படுது. ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே, அதாவது புதிய யோவான். ஆகவே அவருக்கு மேலே வா அப்படின்னு அழைக்கப்படுது. ஆகவே புதிய யோவான் இவர் ஆவியில் அவர் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களாக இருந்தால் அவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு போகிறாரு. போய் என்னுடைய சிங்காசனத்தை பார்க்குறாரு. அதே இதில் பாருங்கள், ரொம்ப முக்கியமான காரியம், யார் ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிருக்கிறது? அப்போ நிறைய பேர் சொல்லலாம், அவங்க பரலோகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் கூட அவங்க தரிசனத்தில் பரலோகத்தை கண்டாங்க. ஆனால் வேதாகமத்தில் 2 பேர் தான் நிஜ இருப்பில் போயிருக்கிறாங்க. யார் அவர்கள்? அதாவது முதலாம் வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்து போனார் ஆவிக்குரிய உலகத்துக்கு. இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற காரியம் என்னது? அதாவது பரலோகத்தில் யாருமே போனவர் இல்லை, அதோடு கூட பரலோகத்தில் மனுஷகுமாரனை தவிர போய் வந்தவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இயேசு கிறிஸ்து அவர் ஏறினவராக இருக்கிறார் பரலோகத்துக்கு. அதே நேரத்தில் எல்லாத்தையும் கண்டவராக இருக்கிறாரு. அப்போ பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுது யோவான் 3:13. பாருங்க, அதே நேரத்தில் இந்த சாட்சிகளை அறிந்தவர் அவர் இது சத்தியம் அப்படின்னு அவர் நிரூபிக்கிறாரு. அதாவது தேவன் அவருக்கு சகலத்தையும் காட்டுறவராகவும் இருக்கிறாரு. தேவன் பரலோகத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இருக்கிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறாரு. அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய தூதர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பாங்களா? இல்லையா? இருப்பாங்க. யோவான் 1:51 நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தேவனுடைய தூதர்கள் மனுஷகுமாரனோட அவங்க கிரிகைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் ஏறுகிறதுனாலே அவர் இன்னொரு நபருக்கு சொல்கிறார். அதாவது இவர் இயேசு கிறிஸ்து அல்ல, இவர் யார்? புதிய யோவான். 2000 வருடங்கள் முதல்ல அப்போஸ்தலர் யோவான் அவர் தரிசனத்தில் அவர் ஆவிக்குரிய உலகத்தை கண்டார். ஆனால் அது ஒரு தரிசனம் மட்டுமே. அவர் அதனுடைய நிஜ இருப்புகளை பார்க்கல. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் எசேக்கியேலாக இருக்கலாம், மோசேயாக இருக்கலாம், அவங்க நிஜமான பரலோகத்தை பார்க்கல. ஆனால் 2ஆம் வருகை காலத்தில் ஒரே ஒரு நபர் ஆவிக்குரிய உலகத்துக்கு பரலோகத்துக்கு போனவராக இருக்கிறாரு. அவர் புதிய யோவான் மட்டுமே. அவர் வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்தில் அவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு சென்றவராக இருக்கிறாரு. ஆகவே இந்த ஒரு நபர் புதிய யோவான் மட்டுமே சகல காரியங்களையும் கண்டு கேட்ட நபராகவும் இருக்கிறாரு. அவருடைய சாட்சி இது மெய்யான சாட்சியாகவும் இருக்கும். நிறைய பேர் அவங்க சாட்சிகளை சொல்கிறாங்க, நான் பரலோகம் போயிருக்கேன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன காரியங்கள் பரலோகத்தின் போகிறது காரியங்கள் அது வேதாங்கத்தின்படி இல்லாவிட்டால், வெளிப்படுத்தின்படி இல்லாவிட்டால் அது உண்மையான காரியம் அல்ல. அப்போ நாங்கள் பார்க்குறோம், புதிய யோவான் அவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு போகிறாரு. இன்றைய நாளில் நாங்கள் என்ன பார்க்குறோம்? தேவனுடைய சிங்காசனம் அதனுடைய அமைப்பை பார்த்த நபராக இருக்கிறாரு. அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யம் அது ஆவிக்குரிய உலகம் அது எப்படி இருக்கும்? நாங்கள் உண்மையில் இதை கண்டில்லை, நாங்கள் பார்த்தது இல்லை. ஆனால் வெளிப்படுத்தல் 4 தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 4 நாங்கள் பரலோகத்தின் ஆவிக்குரிய அந்த உலகத்தை நாங்கள் பார்ப்போம். ஆகவே அனைவருக்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதுவே எங்களுடைய பாதையாகவும் இருக்குது. சரியான பாதையில் நிற்கிறீங்க.
பாருங்கள், வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசல் ஒன்று இருக்குது. அது திறக்கப்பட்ட வாசலினூடாக நீங்கள் திறக்கப்பட்ட வாசலை நீங்கள் பிரவேசிக்கிறீங்க. ஆகவே பரலோகத்தின் ஆவிக்குரிய சாயலை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் சில நபர்கள் இருக்கிறாங்க. தேவன் இருக்காரு, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, ஆவிகள் இருக்கிறாங்க, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, கண்ணாடி கடல் இருக்குது, 4 ஜீவன்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதலாவதாக நாங்கள் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதாவது யோவான் ஆவிக்குள்ளாகி தான் அவர் போறாரு. ஆனால் அவர் கண்ட காரியம் அப்படின்னா என்னது? அவர் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்குறாரு. அதே நேரத்தில் சிங்காசனத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறவரும் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காரா? பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. ஆகவே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் யாரு? அது தேவன் தான். தேவனை தான் அதில் பதும ராகத்துக்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பிடப்படுது. இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது வானம் பூமி, வானம் அது நீல நிறத்தில் இருக்குது. அதே நேரத்தில் பூமி அது சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதாவது அதனால தான் இது பதுமராகத்துக்கும் வச்சிரக்கல், நீலம் கல், அதே நேரத்தில் சிவப்பு கல் அதுக்கு ஒப்பிடப்படுது. இவர் தான் வான பூமியை சிருஷ்டித்தவராக இருக்கிறாரு. அதே அவர் சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. நீங்கள் வானவில்லை குறித்து நீங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். நோவாட வெள்ளத்துக்கு பிறகு தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. வானவில்லை வைத்து அவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. அதில் மரகதம்னா ஒரு விசேஷித்த கல், அது பச்சை நிறம். அதனுடைய அர்த்தம் என்னது? தேவனுடைய சிங்காசனம் அது சதா காலம் உள்ளது. இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது தேவனுடைய சிங்காசனம் அது இதே மாதிரி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அவர் பார்த்துருக்காரு. இப்போ 4ஆம் வசனத்தை பார்ப்போம். 24 மூப்பர்கள் இருக்காங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்ததுன்னு 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகிய பாருங்க, சிங்காசனத்தை சுற்றி தேவனுடைய ராஜ்யத்தின் சகல கிரியைகளுக்கும் பொறுப்பாக இருக்கிற 24 தூதர்கள் இருக்காங்க. தேவனுடைய ஆவிக்குரிய உலகத்தில், அதாவது சும்மா சாதாரணமாக நிறைய தூதர்கள் அமர்ந்து கொண்டு சும்மா சுற்றி கொண்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குற கிரியை நடந்து கொண்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த கிரியைக்கு பொறுப்பானவங்களும் இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஜனாதிபதி இருப்பாராக இருந்தால் ஜனாதிபதிக்கு உதவி செய்கிற ஜனங்களும் இருப்பாங்க தானே. அதே நேரத்தில் நாட்டினுடைய முகாமைத்துவத்துக்கு ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க. அதே போல தான் 24 மூப்பர்கள் இவர்கள் முகாமைத்துவ காரியங்களை செய்கிறவங்க. அதே நேரத்தில் இவங்க அதாவது ஒரு ராஜாக்கு வேலை செய்கிற ஒரு ஊழியர்கள் போல தான். பாருங்கள், அவர்கள் வெண்வசனம் தரித்து தங்கள் சிரசுகள் மேல் பொன்முடி சூடியிருந்தார்கள் அப்படி சொல்லப்படுது. 5ஆம் வசனம் தான் வாசிப்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. இதனுடைய அர்த்தம் என்ன? மின்னல்கள்னா என்னது? அதாவது ஆவிகளின் விரைவான இயக்கம். எசேக்கியேல் 1:14 கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி இந்த பரலோகத்தின் தூதர்கள் அவங்க அவ்வளவு வேகமாக வேலை செய்கிறாங்க, மின்னல் போல வேலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் இடி முழக்கங்கள் சத்தங்கள் இருக்குது. அதாவது தேவனுடைய முகாமைத்துவத்தினுடைய சத்தம், தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவன் கட்டளையிடுறாரு, தேவன் கட்டளை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்றதின் சத்தம், அதே நேரத்தில் நிறைவேற்றத்தின் சத்தங்கள் அதான் இதாக இருக்குது. ஆக பாருங்கள், ஆவிக்குரிய உள்ளத்தில் ஏன் அவங்க அவ்வளவு பிஸியாக இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தல் நிறைவேற்றத்துக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 பொன் குத்துவிளக்குகள் எழுந்து கொண்டிருக்குது. இது என்னது? இது 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் தான் அதாவது தேவனுக்கு சார்பாக தேவனுடைய வசனங்களை பேசுகிற 7 தூதர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 7 ஆவிகளுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது. இது 7 பொன் குத்து விளக்குகள் அப்படின்னு அழைக்கப்படுது. பாருங்க, இது எல்லாமே அவனுடைய கடமைகளுக்கு ஏற்பதான். அதாவது இருளில் வெளிச்சம் கொடுக்கிறது தான் விளக்கு. ஆகவே ஒரு நபருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கு, அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையினால வெளிச்சம் கிடைக்குது. ஆகவே இந்த 7 ஆவிகள் இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க கற்பித்தலுக்கு பொறுப்பாக இருக்காங்க, கல்விக்கு பொறுப்பாக இருக்காங்க. இந்த 7 ஆவிகள் 7 கண்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கண்கள் ஏன்? அதாவது அது தேடும், அதே நேரத்தில் அது பார்க்கும். ஆகவே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் இவங்க தேவனுடைய ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் மாதிரி, காவலாளர்கள் மாதிரி. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க முழு உலகிலும் சுற்றி அவங்க அந்த கார்த்த காரியங்களை மறுபடி தேவனுக்கு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய இன்னொரு கடமை என்னது? அவங்க ஆராயிறது. இப்படி தான் இந்த 7 ஆவிகளும் செயல்படுது. 6ஆம் வசனத்தை வாசிப்பமாக இருந்தால்,
அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குப்பான கண்ணாடி கடல் இருந்தது. கண்ணாடி கடல் அப்படின்னு என்னது? கண்ணாடி கடலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாகிறதா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் மோசையில காலத்தில் அவர் பரலோக ராஜ்யத்தில் காரியங்களை கண்டு அதை பூமியில் ஒரு நிழலாக செய்தார். அதாவது வாசஸ்தலம் இருந்தது. அந்த வாசஸ்தலத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் வாசஸ்தலத்துக்கு முன்பாக ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். அந்த தண்ணீர் தொட்டியில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இது அதாவது பெண்களால் பயன்படுத்தப்படுற காரியங்களால் உருவாக்கப்படுது. அதாவது தண்ணீர் தொட்டி. அதே நேரத்தில் ஆசாரியன் வாசஸ்தலத்துக்கு வரணுமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? கைகளையும் கால்களையும் கழுவிட்டு அவர் வரணும். அவங்க கையை கழுவில்லாட்டி அவங்க பாவம் கருதப்பட்டு அவங்க மறித்து போவாங்க. அவங்க கைகளையும் கால்களையும் கழுவணும். மோசே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கண்டு அவர் பூமியில் ஒரு நீர் தொட்டியை கட்டினார். அப்போ அதாவது நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் சாலமோண்ட காலத்தில் இது கடல்னு சொல்லப்படுது. நீங்கள் எபிரேயர் 8:5 கூட இது ஒரு பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் நிழலாக இருக்குது, நிஜம் அல்ல. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட அதாவது எங்களுடைய மாம்ச ரீதியான கைகளையும் கால்களையும் கழுவுறது ரொம்ப முக்கியமல்ல, எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை நாங்கள் கழுவி கொண்டு உட்பிரவேசிக்க வேண்டும். அப்போ உள்ளாத மனிதன் எப்படி அவர் கழுவலாம்? தேவனுடைய வார்த்தையால் மட்டும்தான். இதனுடைய நிஜ இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய வசனம் அது உள்ளார்ந்த மனிதனை கழுவுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களுக்கு சொன்ன காரியம் என்னதுன்னா, நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசின வார்த்தைகளால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதே இதில் இந்த வார்த்தை, இது திறக்கப்பட்ட வார்த்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற புத்தகமாக இருக்குது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உண்மையில தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதாவது தேவன் எங்கே இருக்காரோ, தேவன் இருக்கிற இடத்துல வார்த்தை இருக்குது, வார்த்தை இருக்கிற இடத்துல தேவன் இருக்கார். ஆகவே இந்த கண்ணாடி கடலில் நாங்கள் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் நாங்கள் படிக்கிற நேரம் மறுபடியும் இந்த கண்ணாடி கடலில் நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்ப்போம். அதோடு கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம் 4 ஜீவன்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அதாவது இவர்களுக்கு முன்னாலேயும் பின்னாலும் நிறைய கண்கள்லாம் நிறைந்திருக்குது. அப்போ இது மாம்சரீதியான காரியமாக தான் நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் இதை பார்த்து. ஏன்னா 4 ஜீவன்கள்லாம் என்னது? 4 ஜீவன்கள் 4 பிரதான தூதர்களாக இருக்கிறாங்க. 4 பிரதான தூதர்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தாலும் வெளிப்படுத்தல் 12 அவங்க இந்த வலு சர்ப்பத்துக்கு எதிராக அவங்க யுத்தம் புரிகிறாங்க. அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் 6 கூட நீங்கள் பாருங்கள், துரோகம் செய்த அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க நியாயத்திருக்கிறாங்க. ஆக வேதாகமத்தில் இந்த 4 பிரதான தூதர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க நியாய தீர்ப்பின் காரியங்களை செய்கிறாங்க. இவர்கள் அதாவது நாட்டுக்கு உதவி செய்கிற காவலாளிகள் போல, அதனுடைய அதிகாரிகள் போல. அப்போ கண்கள்லாம் என்னது? கண்கள்லாம் மாம்ச ரீதியான உண்மையான கண்கள் அல்ல. ஆனால் பாருங்கள், பரலோக ராஜ்யத்தின் சேனைகள் 1000 கணக்காக இருக்கிறாங்க. சங்கீதம் 103 நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் பரலோக சேனை அப்படி சொல்லப்படுது. யோசுவா 5:14-15 நீங்கள் பார்த்தாலும் இந்த 4 ஜீவன்கள் இவர்கள் கர்த்தருடைய அதிபதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த 4 பிரதான தூதர்கள் இவர்கள் அதிபதிகளை போன்றவர்கள். ஆகவே இந்த 4 ஜீவன்கள், இந்த 4 பிரதான தூதர்கள் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் இவர்கள் கேருபீம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதற்கு கூட நாங்கள் 7ஆம் வசனத்தில் நாங்கள் பார்ப்பது போல இது இந்த 4 ஜீவன்களுடைய கடமைகளை குறித்து பேசுது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் இந்த 4 ஜீவன்களும் சிங்கம், எருது, மனித முகம், கழுகுக்கு ஒப்பிடப்படுது. அதாவது ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு முகமாக இருக்குது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு ஜீவனுக்கு 4 முகங்களும் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன? சிங்கம் அது என்ன செய்யுமா? அதாவது மிருகம் போல் இருக்கிறவங்கள நியாயம் தீர்க்குது. அதாவது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாத நபர் ஆவிக்குரிய அவர் மிருகமாக இருக்கிறார். ஆகவே அந்த மிருகம் போல இருக்கிறவரை நியாயம் தீர்க்கிறது அதனுடைய கடமை. எருது என்ன செய்யும்? அது இருதயத்தை அது உழுகிறது, அதே நேரத்தில் களைகளை எடுக்குது. இது ஒரு நியாய தீர்ப்பு. ஆகவே பாருங்கள், இந்த ஜீவன் என்ன செய்யுது? ஒரு நபரனுடைய இருதயத்தை உழுது அது நியாய தீர்ப்பின் காரியங்களை செய்கிறாரு. அதாவது இயற்கையான எண்ணங்களை கொள்றவங்க, அதாவது பொய்யான சத்தியங்களை இருதயத்தில் வைத்திருக்கிறவங்களுடைய கலைகளை பிடுங்குது. அதே நேரத்தில் கழுகு ஒரு பறவை, ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டது. இது ஒரு ஆவி, அதாவது ஆவிகளை நியாயம் தீர்க்குது. ஆகவே ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு கடமைகளை குறிக்குது. இந்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு கடமைகளை குறிப்பிடப்படுது. அதே நேரத்தில் 8ஆவது வசனத்தை நாங்கள் பார்க்குற நேரம் இந்த 4 ஜீவன்களுக்கு 6 இறகுகள்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த 6 இறகுகள் இந்த தூதர்களுக்கு உதவி செய்கிற மூப்பர்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு இறகுனா என்ன செய்யும்?
இறகு அது உடம்புல இருக்கும். அதாவது இது உடல்ல தான் பொருத்தப்பட்டிருக்கும். ஏன்னா நாங்கள் நன்றாக கிரியை செய்கிறதுக்கு. ஆகவே இந்த 6 மூப்பர்கள் இவங்க பிரதான தூதர்களுக்கு உதவுகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆகவே பாருங்க, 6 மூப்பர்கள், அதே நேரத்தில் 6 தர 4 24 மூப்பர்களாக இருக்கிறாங்க மொத்தமாகவே. அதுதான் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற எண்ணிக்கை. அது பாருங்கள், இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவங்க எப்பொழுதுமே ஒரே நேரத்தில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரே கடமைகளை தான் அவங்க செய்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கிரியைகள் ஒன்றாக இருக்குது. நீங்கள் வேதத்தின் ஊடாகவே நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யம், இது தேவனுடைய சிங்காசனத்தின் அமைப்பு. இதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது புதிய யோவான் கண்ட காரியங்களாக இருக்குது. ஆகவே இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவிக்குரிய உலகத்தை நாங்கள் உண்மையிலே புரிந்து கொள்ளணுமா இல்லையா? நாங்களும் பார்க்கணும் தானேண்ணா. இது தேவன் இருக்கிற இடம் பாருங்கள். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பமானவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். உண்மையிலுமே எல்லாருக்குமே பரலோகம் போக விருப்பம் தான். ஆகவே பரலோகத்துக்கு நாங்கள் எப்படி பிரவேசிக்கலாம்? பரலோக ராஜ்யம் தேவன் இருக்கிற ராஜ்யம் நாங்கள் போகிற இடமா அல்லது அது எங்கள்கிட்ட இறங்கி வர இடமா? நானும் இந்த திறக்கப்பட்ட வார்த்தைகளை முதலாவது புரிந்து கொள்ள முடியாத நேரம் நான் நினச்சேன் நான் மறுத்த பிறகு பரலோக ராஜ்யம் போவேன் அப்படின்னு. ஆனால் வெளிப்படுத்தல் 4:8 படி நாங்கள் வாசிப்போம் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு. வெளிப்படுத்தல் 4:8, அந்த 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றும் 6 சிறகுகளுக்குள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வமல்லையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமேன். நீங்கள் நன்றாக வாசித்தீங்க. எல்லாரும் இதுக்குரிய பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆம். பாருங்க, தேவன் இருக்கிற ராஜ்யம் நாங்கள் அங்கே போகிறோமா இல்லாட்டி அது இறங்கி வருதா? ஆகவே வேதம் சொல்லுகிற மாதிரி இறங்கி வருகிறவரும், அதாவது தேவனும் பரலோக ராஜ்யமும் இறங்கி வருது. ஆகவே பரலோக ராஜ்யம் கீழே இறங்கி வர நேரம் அது எப்போ வரும், எங்கே வரும், யார்கிட்ட வரும், இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வரும்? என்னுடைய பதில் என்னது? அதாவது வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் தான் வரும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் நிறைவேற்றம் பெற நேரம் தான் வரும். தேவனும் பரலோக ராஜ்யத்தோடு கூட அவங்க வாக்கு பண்ணியிருக்கிறாங்க வருவேன் அப்படின்னு. ஆகவே அவங்க எங்கே வருவாங்க? நாங்கள் வெளிப்படுத்தலின் வார்த்தைகளை நாங்கள் பின்பற்ற விதமாகவே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அது புதியவான புதிய பூமிக்கு வரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த புதியவான புதிய பூமியில் இங்கே ஜனங்கள் கூடுற இடமாக இருக்குது. தேவனுடைய வாசஸ்தலம் இந்த ஜனங்களோட இருக்கும். தேவன் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. தேவன் இவர்களோட சதா காலம் ஜீவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. காரியங்கள் இப்படி இருக்குமாக இருந்தால் பரலோக ராஜ்யம் மேலேயும் விசுவாசம் நாங்கள் வைத்திருக்கிறோம். நித்திய ஜீவன் மேலேயும் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். இந்த புதியவான புதிய பூமிக்கு நாங்கள் போகணுமா இல்லையா? ஏன்னா இந்த புதியவான புதிய பூமியில் இருக்கிற ஜனங்கள் இவர்கள் தேவனை இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் இவர்கள்ட்ட தான் இறங்கி வரும். இதனுடைய நிச்சய இருப்புக்களாக நாங்கள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆகவே இந்த ஜனங்கள் யார்? பரலோக ராஜ்யம் இறங்கி வர ஜனங்கள் யார்? முதலாவதாக பிரதானமாக தேவன் இறங்கி வாரத்துக்கு நாங்கள் அவங்களோட கூட இருக்கிறதுக்கு ஜெயம் கொள்பவர் நம்மளுக்கு தேவை. ஆகவே யுத்தம் புரிகிறவர் தேவை. நிக்கோலா மாஸ்டரோடு போராடி யுத்தம் புரிகிறவரும் தேவை. இது வெளிப்படுத்தல் 13 படி வலு சர்ப்பத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர்கள் சாத்தனுடைய பொய்யான போதவர்களாக இருக்கிறாங்க. 7 தலை 10 கொம்புள்ள மிருகங்களாக இருக்கிறாங்க. சாத்தனுடைய இந்த பொய்யான அமைப்புகளாக இருக்கிறாங்க. அவர்களோட நாங்கள் யுத்தம் புரிந்து நாங்கள் ஜெயக்கொள்ளணும். வெளிப்படுத்தல் 3:12 படி தேவன் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் யாரோட இருக்குமா? ஜெயம் கொள்பவரோடு இருக்குமா? ஆகவே அவர்கள் என்னது? இயேசு கிறிஸ்துவோடைய சிங்காசனத்தில் அமரக்கூடியவரான்னு சொல்லப்படுது. ஆகவே அவர் ஜெயம் கொள்றனால அவர் இஸ்ரவேல்னு அழைக்கப்பட்டாரு. அதாவது தேவனோடு வாசம் செய்கிறது மட்டுமே அல்ல, அவர் அந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் வார்த்தைகளை பரப்புறாரு. வெளிப்படுத்தல் 7 நீங்கள் பார்க்கலாம், திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. 12 கோத்திரங்கள் இருக்குது. அதாவது 12 கோத்திரத்தை தான் தேவன் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் தேவனுடைய ஜனங்களாக இவர்கள் இருப்பாங்க. இந்த 12 கோத்திரங்கள் இது தேவன் இறங்கி வர இடமாக இருக்குது. மத்தேயு புத்தகத்தில் இவர்கள் செம்மறியாடுகளை போல இருக்கிற விசுவாசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வாராம்? எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவாராம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 25:31-34 நீங்கள் வாசிப்பீங்களாக இருந்தால், மனுஷகுமாரன் அவர் மகிமை பொருந்தினவராய் வரும்பொழுது அவர் தூதர்களோட கூட இறங்கி வருவார். அவர் மகிமையுடையவராய் சிங்காசனத்தில் அமருவாராம். சகல தேசங்களும் அவர் முன்னுக்கு வருமா. அதில் ஜனங்கள் பிரிக்கப்படுவாங்க. எப்படி? செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் பிரிக்கப்படும். செம்மறியாடுகள் இவங்க பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதே நேரத்தில்
அதே நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளணும், யோவான் 14:23 சொல்கிற ஜனங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் வைக்கிறவங்க, அன்பு செய்கிறவங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் விசுவாசம் வைப்பாங்க, அந்த அன்பை பெற்றுக்கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப வர நேரம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஒன்றிணையுமா இல்லையா? அதே நேரத்தில் பாருங்கள், செம்மறியாடுகள் போல் இருக்கிற விசுவாசிகள் இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் அதாவது அவருடைய கனிகளை பிறப்பிக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுமா. இந்த வார்த்தைகள் நிறைவேற்றம் அடையணும். ஆகவே ஒரு தேசம் வரணும், கனிகளை பிறப்பிக்கிற தேசம் வரணும். சிஞ்சோஞ்சி 12 கோத்திரங்கள், இது வெளிப்படுத்தல் 22 தீர்க்கதரிசனத்தின்படி இந்த 12 கோத்திரங்கள், இது தேவனுடைய சிங்காசனம் இவர்களோடு கூட இருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தை இவங்க நிறைவேற்றுறாங்க. பாருங்க, இது ஆவிக்குரிய உலகம். அது சிஞ்சோஞ்சி 12 கோத்திரங்களோட ஒன்றாக இருக்குதா இல்லையா? இப்பொழுது நீங்கள் ரொம்ப ஆர்வம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். தேவன் உண்மையிலேயுமே அவர் ஒன்றாக இணையிறதுக்கு, அதே நேரத்தில் தேவன் வர்றதுக்கு போது பூமியில் ஜனங்கள் இருக்கணுமா இல்லையா? தேவன் இறங்கி வரக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கணுமா இல்லையா? ஆகவே தேவன் இறங்கி வரக்கூடிய ஒரு மெய்யான இடம், இதை நாங்கள் இப்படி அறிந்து கொள்வது. இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய உலகம், பரலோகம், அது காட்டப்படுது அந்த நபருக்கு. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பரலோகத்தை புதிய யோவானுக்கு காட்டுறாரு. ஏன் அவருக்கு காட்டணும் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், தேவனுடைய ராஜ்யம், தேவன் இறங்கி வரக்கூடிய பூமியில் இருக்கிற ராஜ்யம், அது உருவாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அவர் பூமியில் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைய நாள்லையும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப ஆவிக்குரிய பரலோகத்துக்கு போய் பார்த்தவர் அவருக்கு காட்ட வேண்டிய காரியங்கள் என்ன, ஏன் அவருக்கு காட்டணும்? அங்கே இருக்கிற மாதிரியே இந்த பூமியில் உருவாக்கப்பட வேண்டும். எப்படி இது உருவாக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து பரலோக ஜெபத்திலே சொல்லியிருக்காரு. அதாவது உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருப்பது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளணும், அதாவது 3500 வருடங்கள் இன்றைய நாளுக்கு முதல்ல மோசே, தேவன் அவரோடு கூட இருக்கிறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க அவங்களோட இருக்கிறதுக்கு தேவன் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை மோசேக்கு காட்டி அவர் அதன் தட்டுமுட்டுக்களின்படி அதை அமைக்கும்படி சொன்னார். அதாவது 2000 வருடங்களுக்கு முதல்லையும் கூட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் தகப்பன் காட்டின காரியங்களை இயேசு கிறிஸ்து கண்டாரு, அது கூட தகப்பன் செய்கிற காரியங்களை குமாரனும் செய்கிறாரு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்றைய நாளில் வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்தில், அதாவது ஆவிக்குரிய உலகம் அது காட்டப்படுது, அது பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் இருப்பது போல பூலோகத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த தேசம், அதாவது ஜெயம் கொள்பவர் புதிய யோவான் இந்த பூமியில் அவர் உருவாக்கணும். எப்படி? ஆவிக்குரிய ராஜ்யம், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அமைப்பின் படியே இந்த பூமியில் உருவாக்கணும். அதனால தான் சிஞ்சோஞ்சியோட அமைப்பும் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஜெயம் கொள்பவர் இருக்கிறாரு, 24 திணைக்களங்கள் இருக்குது, அதில் 7 கற்பிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 4 பிரிவுகள் இருக்குது, அதாவது 12 கோத்திர தலைவர்கள் இருக்குது. இதை நாங்கள் இன்னும் விரிவாக்க சொல்லுவோமாக இருந்தால் பாருங்க, ஜெயம் கொள்பவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஆவிக்குரிய உலகமும் ஜெயம் கொள்பவருடைய மத்தியில் இருக்குது. அது கூட ஜெயம் கொள்பவர் நூடாக தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யம் பூமியில் நிறைவேற்றத்துக்கு வருது. ஆகவே 24 திணைக்கள தலைவர்கள் இருக்கணும். இவங்க முகாமைத்துவத்துக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 7 கற்பிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 4 ஜீவன்களை போலவே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த யுத்தத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் பொறுப்பாக இருக்கிறவங்க 4 பேர் இருக்கிறாங்க. முதியோர், ஆண்கள், பெண்கள், அதோடு கூட வாலிபர்கள், 4 பிரிவுகள் இருக்குது. அதாவது பாருங்கள், கண்ணாடி கடல், அதாவது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பது போல இந்த திறக்கப்பட்ட வார்த்தையினூடாக நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளார்ந்த நபர்களை நாங்கள் கழுவி கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் சரியான விசுவாச வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக கொண்டு செல்வர்களாக இருக்கிறோம். ஒரு ஆள் இங்கே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் சாதாரணமாக பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஒரு ஆள் என்ன செய்யணும்? 12 வாசலினூடாக தான் வரணும். அந்த 12 வாசல்கள் யார்? 12 கோத்திர தலைவர்களாக இருக்கிறாங்க. 12 கோத்திர தலைவர்கள் தான் 12 வாசல்களாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த 12 கோத்திரங்களும் அவங்க என்ன செய்கிறாங்க? மாதந்தோறும் கனிகளை கொடுக்குறாங்க. இதுதான் மாம்ச ரீதியான நிறைவேற்றங்களாக இருக்குது. இது எப்படி மாறுது? இது அதாவது ஒரு தேசமாகவும் ஒரு தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடிய ஒரு சரியான அமைப்பாகவும் சிஞ்சோஞ்சி இருக்குது.
இந்த முழு உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் கூட, அதாவது தேவனுடைய அமைப்பு போலவே அமைக்கப்பட்டிருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எங்கேயுமே இல்லை. இன்றைய நாளில் சின்சோஞ்சி மட்டுமே தான் இப்படியாக உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது நாங்கள் இந்த அமைப்பை பற்றி பார்த்து மட்டுமே இதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த மாம்சரீதியான நிஜ இருப்புகளுடைய புகைப்படங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் பாருங்கள், சின்சோஞ்சி 12 கோத்திரத்தின் அமைப்புகள் நாங்கள் பார்ப்போம், மாம்ச ரீதியான நிறைவேற்றங்களை பார்ப்போம். இந்த நேரம் 1995 மார்ச் 14 கொரிய தேசத்தில் கொங்கிதோ அந்த மாகாணத்தில் பொதுவான நகரத்தில் பாருங்கள், இந்த 12 கோத்திர தலைவர்களும் 24 திணைக்கள தலைவர்களும் அவங்க ஏற்படுத்தப்பட்டாங்க. இவங்க தேவனுக்கு முன்பாக உறுதிமொழியும் எடுத்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற விதமாகவே சின்சோஞ்சியின் 12 கோத்திரங்கள் உருவாக்கப்பட்டது. சின்சோஞ்சியின் ஸ்தாபிப்பு 1984 மார்ச் 14 அன்னளவாக 10 வருடங்களுக்கு பிறகு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. சின்சோஞ்சி சீக்கிரமாகவே வளர்ந்தது. நிறைய பேர் திரண்டு வந்தாங்க, சத்திய வார்த்தையை பின்பற்றினாங்க, 12 வாசல்களால் வந்தாங்க. அதோடு கூட 2019 ஆண்டு சின்சோஞ்சி 12 கோத்திரத்தின் அதாவது 1,00,000 பேருடைய அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது. ஒரு வருடத்துக்குள்ள 1,00,000 பேர் சின்சோஞ்சியின் வார்த்தையை பின்பற்றினாங்க. ஆகவே இந்த முதற் பலன்கள் நீங்கள் பார்க்கலாம், இது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இது ஒரு பட்டமளிப்பு விழாவாக இருந்தது. ஆகவே வெளிப்படுத்தல் 4 படி அதாவது பரலோக ராஜ்யத்தை பார்த்து அதை பூமியில் இருக்கிறது போலவே உருவாக்கப்பட வேண்டும். ஒரு இடம் மட்டும்தான் இதுக்கு இருக்குது. புதிய யோவான் மட்டுமே தான், வாக்கு பண்ணப்பட்ட போதகர் மட்டுமே தான் இதை கண்டவர். சின்சோஞ்சியின் 12 கோத்திரங்கள் இது தேவனுடைய ராஜ்யமாக இருக்குது. தேவன் இந்த இடத்துக்கு வாக்கு பண்ணார், அவர் திரும்ப வருவார் அப்படின்னு. ஆகவே இந்த இடத்துக்கு நாங்கள் போகணுமா இல்லையா? நாங்கள் போகணும் தானே. எப்படி நாங்கள் போகலாம் இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு வழி அப்படின்னு பார்த்தமாக இருந்தால் வெளிப்படுத்தல் 5 விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 5 தலைப்பு அப்படின்னு பார்த்தமாக இருந்தால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. புதிய யோவான் அவர் ஆவிக்குரிய உள்ளத்துக்கு போகிறாரு. தேவனுடைய வலது கையில் அவர் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு சுருளை பார்க்குறாரு. இந்த காரியங்கள் வெளிப்படுத்தல் 5 எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 4 நிகழ்வின் நேரமே தான் வெளிப்படுத்தல் 5 எழுதப்படுது. அதாவது வெளிப்படுத்தல் 2-3 கடிதங்கள் அனுப்பப்பட்ட பிறகு இது நடந்த இடம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஆவிக்குரிய உலகம். இதில் நாங்கள் பார்க்குற காரியம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் தேவனுடைய வலது கையில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த முத்திரிக்கப்பட்ட சுருளை பெற்றுக்கொள்கிறாரு. இது புதிய யோவான் பார்க்குறாரு. புதிய யோவான் பார்க்குற காரியம் என்னது? இயேசு கிறிஸ்து முத்திரிக்கப்பட்ட சுருளை பெற்றுக்கொள்கிறாரு. 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதோடு கூட அவங்க ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக அவங்க வணங்கி இந்த புதிய பாடலை பாடுறாங்க. இந்த புதிய பாடலுடைய உள்ளடக்கம்னு பார்த்தமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நிறைய பேர் விலைக்கிரயம் பெற்று அவங்க வாங்கப்படுறாங்க. அதற்கூட அவங்க தேவனுடைய ராஜாக்களும் ஜனங்களுமாக மாறுறாங்க. தேவனுடைய ராஜாக்களும் ஜனங்கள் அவங்க வேதத்தில் சொல்லப்படியே உருவாக்கப்படுறாங்க. எப்படி இது நிறைவேற்றதுக்கு வருது? இயேசு கிறிஸ்து அவர் முத்திரிக்கப்பட்ட சுருளை, அதாவது 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட சுருளை பெற்றுக்கொள்கிறாரு. என்ன பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா எல்லா தூதர்களும் அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க வெளிப்படுத்தல் 5 ஊடாக இந்த காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் வெளிப்படுத்தல் 5 நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் 1-3 வரை நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5 1-3 அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஆமேன். நன்றாக வாசித்தீங்க. நான் உங்களை வலியுறுத்துகிறேன். வெளிப்படுத்தலில் எல்லா அதிகாரங்களையும் கண்ட ஒரு நபர் மட்டுமே இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 4 அதாவது நான் பார்த்த பொழுது வெளிப்படுத்தல் 4, 5 எல்லாமே இப்படித்தான் ஆரம்பிக்குது. கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புதிய யோவான் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் பார்க்குறாரு. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் யாரை பார்க்குறாரு? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை பார்க்குறாரு. அவருடைய வலது கையில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இருக்குது. அப்போ என்ன விதமான முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இது? ஏன்னா இது ஏன் முத்திரிக்கப்படணும்?
ஏன் இது முத்திரிக்கப்படணும்? அதாவது வானத்திலும் பூமியில் கீழும் யாருமே உள்ளும் புறமும் பார்க்க முடியாது இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த புத்தகத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீங்களா? ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தாலும் கூட பழைய ஏற்பாட்டுலையும் முத்தரிக்கப்பட்ட புத்தகம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீங்களாக இருந்தால் இங்கே சொல்லப்படுற தேவனுடைய கையில் இருக்க முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. பழைய ஏற்பாட்டு வெளிப்படுத்தலின்படி முதலாவதாக ஏசாயா 29:9-14 தேவன் சொல்கிறாரு, அதாவது நீங்கள் உங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கு. அதாவது பார்க்கக்கூடியவங்களுக்கும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாதவங்க அதாவது அவங்களுக்கு முடியாமல் இருக்கு. அதாவது தேவன் என்னது கனநித்திரையின் ஆவியை உங்களுக்கு கொண்டு வராரு. அதே நேரத்தில் அவங்களுடைய தலைகள் கண்கள் எல்லாம் மறைக்கப்படுது. இவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். ஆகவே தீர்க்கதரிசிகளுக்கு பார்க்க முடியாமல் இருக்கு. அப்போ இது மாம்ச ரீதியாக நடக்கிறதா இல்லாட்டி ஆவிக்குரிய அர்த்தங்கள் கொண்டதா? அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த முழு புத்தகமும் அதில் என்ன சொல்லப்படுது? 11ஆம் வசனத்தில், ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தரிசனம் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது. தரிசனம்னா என்னது? தரிசனம் அது காட்டப்படுது, ஆனால் அது நிஜ இருப்பு அல்ல, நிஜமான காரியம் அல்ல. இது யாருக்கு காட்டப்படுது? தீர்க்கதரிசிகளுக்கு காட்டப்படுது. அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு காட்டப்படுது. அதாவது இது நிஜம் அல்ல, தரிசனம் தான் காட்டப்படுது. ஆனாலும் இது எழுதப்பட்டிருக்கு. இது எழுதப்பட்டாலும் கூட தீர்க்கதரிசிகள் இதனுடைய அர்த்தங்களை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தரிசனம் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் சொல்லுது. ஆகவே இதை நாங்கள் என்ன சொல்லலாம்? இது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். இது தரிசனமாக காட்டப்படுது தீர்க்கதரிசிகளுக்கு. இது எல்லாமே அவங்க பார்த்த விதமாகவே எழுதப்படுது. ஆகவே நாங்கள் இலகுவாக சொல்லமாக இருந்தால் ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாத முத்திரிக்கப்பட்ட புத்தகம். அதே நேரத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் கூட, அதாவது பைபிள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது இது முத்திரிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு. அதாவது வாசிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு கொடுத்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு வாசிக்க தெரியாது. 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இருந்தால், அல்லது வாசிக்க தெரியாத இடத்தில் புத்தகத்தை கொடுத்து இது நீ வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். உதாரணமாக சபை அங்கத்தவர்கள். ஏன்னா யாருமே அறியாமல் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தான் குருடர்களாகவும் மாறுறாங்க. அவங்க இந்த காரியங்களை புரியலாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போதகர்கள் இருக்கிறாங்க. போதகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தங்களை கொடுக்குறாங்க. அதாவது தீர்க்க தரிசனங்களுக்கு அவங்க சொந்த அர்த்தங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்ன நடக்கும்? பாருங்க, மனிதனுடைய போதனைகளால் அவங்க கற்றுக்கொள்கிறாங்களா இருந்தால் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. ஆனால் அவங்களோட உதடுகள் மட்டும்தான் தேவனுடைய அருகில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்புக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க தூரமாக தான் இருக்காங்க. பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து போகிறாங்க, எதிர்மறையாக போகிறாங்க. ஆகவே தேவன் அவர் இந்த முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை சதா காலம் முத்திரிக்கப்பட வைக்கிறாரா? அல்ல. ஏன்னா ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் வாசிப்பீங்களாக இருந்தால், இந்த தரிசனம் தேவனுடைய வெளிப்படுத்தல் இது முத்திரிக்கப்பட்ட புத்தகமாக இருக்குது. இது குறித்த நாளில் இது வரும். சரியா? அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். இது தேவன் நிச்சயமாக நிறைவேற்ற புத்தகமாக இருக்குது. அப்போ எப்படி இது நிறைவேற்றத்துக்கு வருது? எப்படி திறக்கப்படுது? அதோடு கூட இதனுடைய சத்திய அர்த்தம் எப்படி தெரியப்படுது? இது எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு எசேக்கியேல் 1-3 வரைக்கும். ஆகவே அதாவது பாருங்கள், இது நிறைவேற காலம் எப்போ? தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க அந்நியருக்குள்ள சிறைப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க சிறைப்பட்டிருக்கிற நேரம் தேவன் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யார்? எசேக்கியேலுக்கு ஆவிக்குரிய உலகம் காட்டப்படுது. எசேக்கியேல் வியப்புள்ளவராக மாறுறாரு. அவர் என்ன செய்கிறாரு? முகங்குப்புற கீழே விழுறாரு. அதே நேரத்தில் தேவனுக்கு அவர் சொல்கிறாரு. தேவனுக்கு முன்பாக அவர் எழுந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் தேவன் முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை திறந்து கொடுக்குறாரு. இப்போ சொல் திறக்கப்பட்ட புத்தகமாகுது. இது எசேக்கியேலுக்கு சொல்லப்படுது, புசிக்கும்படியாக சொல்லப்படுது. அவர் புசித்த அந்த புத்தகம் யார் கொடுக்கப்படுது? அதாவது கலக வீட்டாராகிய இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படுது. அதாவது வேற எங்கேயும் போகக்கூடாது, அந்நியர்களுக்கு அல்ல, வேற மதத்தவர்களுக்கு அல்ல,
இது கலகி வீட்டாராகிய இஸ்ரவேலர்களுக்கு தான் சொல்லப்படுது. நீங்கள் கொடுக்குற நேரம் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க செவி கொடுக்க விட்டாலும் பரவாயில்ல, என்ன இதனுடைய வார்த்தை நீ அங்கே போய் சொல்லு, அதாவது இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு நீ போய் பிரசங்கி அப்படின்னு கட்டளை கொடுக்கப்படுது. இது தேவன் சொல்கிற காரியம். அதே இதில் எசேக்கியேல் இது எல்லாத்தையுமே அவர் தரிசனமாக கண்டு தான் எழுதுகிறாரு. என்ன பாருங்க, இது நிறைவேற்றத்துக்கு வருது அந்த நேரமே அல்ல, ஆனால் நிறைவேற்றத்தின் காலம் இது இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை காலமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அவர் திறக்கப்பட்ட சுருளை தேவன்ட்டு பெற்றுக்கொண்டு அவர் கலக வீட்டாராகிய இஸ்ரவேலை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஒரு அந்நிய பெண் ஒருத்தி இருக்கா, அவள் இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறா, என்னுடைய குமாரத்துக்கு உதவி செய்ய முடியுமா இயேசுவே அப்படின்னு கேட்குற நேரம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டேன். அப்போ எசேக்கியேல் கண்ட தரிசனம் என்ன? எசேக்கியேல் கண்ட தரிசனத்தின் நிறைவேற்றமாக இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னது? எசேக்கியேலுடைய வார்த்தைகளை இயேசு தான் நிறைவேற்றுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இருந்து இந்த ஜனங்கள் செவி கொடுக்குறாங்களா? இல்லையா? இல்லை. பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற வசனங்கள் என்னுடையதல்ல. யோவான் 14:24 சொல்லப்படுது, நீங்கள் தகப்பனுடைய வார்த்தைகளை தான் கேட்குறீங்க. அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் என்னது? இந்த வெளிப்படுத்தல், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் இது திறக்கப்படுது. அதற்குள்ள தேவனுடைய மெய்யான சித்தம் நிறைவேற்றத்துக்கு வருது பாருங்க. ஆனால் அந்த ஜனங்கள் மனிதனுடைய கற்பனைகளால் தான் நிறைந்திருக்கிறாங்க. ஆகவே ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினூடாக வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்க மெய்யான தேவன்றது காரியங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கற்பனைகளை கற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சாங்க தேவன் அவங்களோட இருக்காருன்னு. ஆனால் அப்படி அல்ல, தேவன் இயேசு கிறிஸ்துவோட மட்டுமே தான் இருந்தார். ஆகவே அதனால தான் ஜனங்கள் வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ளலை. பாருங்க, யோவான் 17:3 கூட நித்திய ஜீவன் மெய்யான தேவனை அறிவது மட்டுமே, அதே கூட அவரை அனுப்பின இயேசு கிறிஸ்துவ அறிகிறது தான் அப்படி சொல்லப்படுது. பாருங்க, இந்த காரியத்தை அறிந்து கொண்டால் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தேவன் எங்கே இருக்காருன்னு ஒரு ஜனங்கள் புரிந்து கொண்டாங்களா இருந்தால் தேவன் இருக்க இடத்துக்கு அந்த ஜனங்கள் போகணும். பாருங்க, அப்போ முத்தரிக்கப்பட்ட அந்த சுருள் திறக்கப்படுது. அந்த போதகர், அந்த திறக்கப்பட்ட சுருளை பெற்றுக்கொள்கிற போதகர், அந்த போதகர்கிட்ட இருந்து நாங்கள் வசனத்தை கேட்டுக்கொள்றதா வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்றதாகவும் இருக்குது. அது தேவன் அறிந்து கொள்கிற முறையாகவும் இருக்குது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற முறையாகவும் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதோடு கூட இன்றைய நாளில் 2ஆம் வருகை காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், தேவனுடைய வலது கையில் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இருக்குது. என்ன விதமான புத்தகம் இது? என்ன விதமான புத்தகம் ஆக இருக்கும்? தேவன் ஏன் இப்படி மறைக்கணும்? ஏன்னா இந்த புத்தகம் 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒன்று மறைந்திருக்கு. என்ன மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் தீர்க்க தரிசனங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களுக்குள்ள எந்த புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம்? அது வெளிப்படுத்தல் தானே. ஆனால் இது மறைக்கப்பட்டிருக்கு. எப்படி மறைக்கப்பட்டிருக்கு? 2000 வருடங்களுக்கு முதல்ல இது அப்போஸ்தலர் யோவானு காட்டப்பட்ட தரிசனம். அப்போ அப்போஸ்தலர் யோவான் அவர் தரிசனத்தை மட்டும்தான் எழுதுகிறாரு. அதே நேரத்தில் இது உவமைகளால் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே தேவன் அவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தை மறைத்து வைத்திருக்காரு உவமைகள் மூலமாக. இது எப்படி சொல்லப்படுதுன்னா, அதாவது 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட புத்தகம். தேவன் இந்த புத்தகத்தை கையில் வச்சிருக்காரு. மத்தேயு 13:10-15 பார்த்தீங்கன்னா இருந்தால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் மறைக்கிறதுக்காக தான் உவமைகளில் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து மட்டுமே இப்படி செய்யலை. அதாவது இது ஏற்கனவே 1000 வருடங்கள் முதல்ல சங்கீதம் 78:2 தேவன் அவர் இந்த நோக்கத்துக்காக இது உவமைகளால் தான் அவர் பேசுவார். அப்போ வெளிப்படுத்தலுக்குள்ள என்ன மறைக்கப்பட்டிருக்கு? இப்பொழுது நீங்கள் இதனுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் இது மறைக்கப்பட்டிருக்கு. அதாவது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்ன? ஆதாம்ட பாவத்தில் இருந்து தேவன் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அதாவது மரணத்துக்கு கீழே இருக்க ஜனங்களை காப்பாற்ற, பாவத்தில் இருக்க ஜனங்களை காப்பாற்றி ரட்சிப்பை கொடுக்க. அப்போ பரலோக ராஜ்யத்தில் ஒன்றாக இருக்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது இது தேவனுடைய சித்தமாக இல்லையா? இது எல்லா ரகசியங்களும் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதிகமாக சொல்லவுமா இருந்தால் பாவத்தின் நிமித்தமாக தேவன் இந்த பூமி விட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எல்லா ஜனங்களும் மரணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு, அதே நேரத்தில் இந்த சாத்தானை பிடிக்கிறதுக்கு, சிறை பிடிக்கிறதுக்கு, அதனால தான் வெளிப்படுத்தலில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு.
என்ன பாருங்க, யுத்தம் எழுதப்பட்டிருக்கு. சாத்தானோட யுத்தம் புரிந்து அவனை சிறைப்பிடிக்கிறது, பாதாளத்தில் அடைக்கிறது, தேவனுடைய சித்தம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் சாத்தான் இந்த காரியத்தை அறியக்கூடாது, சாத்தான் இந்த வார்த்தையை இல்லாமக்க கூடாது. அதனால தான் தேவன் இது எல்லாத்தையுமே மறைத்து வைத்திருக்கிறாரு. அப்போ பாருங்க, அதனால நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விருப்பப்படுறேன். இப்பொழுது புதிய யோவான் அவர் ஆவிக்குரிய உலகத்தில் முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை தேவனுடைய வலது கையில் பார்க்குறாரு. ஆனால் இது வெளிப்படுத்தல் புத்தகம் இது சாதாரண ஒரு புத்தகம் இல்லை. என்ன, இந்த புத்தகம் தேவனுடைய கையில் இருக்கு. அப்படி இருக்குமாக இருந்தால் யார் இந்த காரியத்தை எழுதுகிறா, எப்படி இந்த காரியங்கள் எழுதப்படுது, அது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 14:24 தேவன் சொல்றாரு, தேவன் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காரு, அது கட்டாயம் நிறைவேற்றுவார். அவர் நினைத்த காரியம் அது ஒரு நாளும் தடைபடாது, கட்டாயம் நிறைவேறும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்ற காலத்தில் நடக்குது. ஆகவே இந்த புத்தகத்தை யார் எழுதுகிறா? ஏன்னா நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், தேவன் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய காரியம். ஆகவே தேவன் தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. ஆகவே தேவன்கிட்ட கையில் இந்த புத்தகம் இருக்கு. யாருமே இந்த காரியத்தை அறிந்தில்லை. அதாவது வானத்திலையும் பூமியிலையும் யாருமே இதை திறந்து கூடாமல் இருக்கு. அதே இதில் உண்மையிலேயுமே இது யாருமே அறியலை, அது உண்மைதான். ஏன்னா ஒரு நபர்கிட்ட கொடுத்தாலும் அவங்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்க முடிந்தவரும் வாசிக்க முடியாதவரும் யாராலுமே முடியாமல் இருக்குது. ஏன்னா இது நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைய நாள்லேயும் கூட அது வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு நிறைய விளக்கங்கள் ஒரு போதகர்கள் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருடைய விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வேதாகமம் சொல்லுது, நாங்கள் ஒரு நாளும் வெளிப்படுத்தல் 22:18-19 சொல்லுது, நாங்கள் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஏன்னா இது சொன்ன விதமாகவே நிறைவேறும். ஆனால் அது நிறைவேறுற நேரம் ஜனங்கள் வேறு காரியங்கள் மூலமாக இதனுடைய அர்த்தங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாங்களாக இருந்தால் அவங்க குழப்பம் அடைந்துருவாங்க. அவங்க நிறைவேற்றது மேலே அவங்க விசுவாசம் வைக்க முடியாமல் போகும். அப்போ இது ஒரு பெரிய பாவமாகவும் மாறிடும். அதனால தான் அந்த நபருக்கு பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா அவருடைய போதகர்கள் அவங்க வெளிப்படுத்தல கூட்டியும் குறைத்து சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க. ஒரு போதகர் சொல்கிறாரு, இந்த முத்திரைக்கப்பட்ட புத்தகத்தை இது ஒரு இடத்தினுடைய ஒப்பு பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 4 ஜீவன்களை இன்னொரு போதகர் சொல்கிறாங்க, 4 சுவிசேஷ புத்தகங்கள்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 4 நாங்கள் பார்த்தோம், அது 4 பிரதான தூதர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ 4 வாரனால எல்லா நாளும் அதுக்கு நாங்கள் அர்த்தங்கள் எடுக்க முடியுமா? ஏன்னா பாருங்க, 4 ஜீவன்கள்னு சொல்கிறது அது தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற 4 ஜீவன்கள். அப்போ இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் 4 ஜீவன்களும் எப்படி ஒன்றாக முடியும்? இது தான் வெளிப்படுத்தல கூட்டுறது. அதே நேரத்தில் அவனுடைய சொந்த கற்பனைகளை கற்றுக் கொடுத்து எடுத்து போடுறது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தலை கற்றுக் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் முழுக்க வெளிப்படுத்தலை எடுத்து போடுறது. நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இந்த காரியத்தை சரியாக கற்றுக்கொண்டு நாங்களும் சாட்சி கொடுக்கணுமா இல்லையா? அதே நேரத்தில் பாருங்கள், இந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு ஒருவரும் தகுதி உள்ளவர் இல்லை. அதனால யோவான் என்ன செய்கிறாரு? அவர் அழுறாரு. அவர் அழக்கூடிய காரணம் என்ன முத்திரைக்கப்பட்ட புத்தகம் திறக்கப்படணும். அதாவது திறக்கப்பட்டால் தான் தேவனுடைய ராஜ்யம், அதே நேரத்தில் ரட்சிப்பும் வரும், இந்த காரியங்கள் நிறைவேறும். வெளிப்படுத்தல் நிறைவேறினா தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ரகசியங்கள் எல்லாமே நிறைவேற்றதுக்கு வரும். அதே நேரத்தில் சாத்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஆகவே யோவான் இந்த காரியத்தை அதை நினைத்து அவர் அழுது இருக்கிறாரு. புதிய யோவானு கூட இன்றைய நாளில் இந்த காரியத்துக்காக அவரும் அழுறாரு. அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் என்னது? புதிய யோவான் அவர் அழுறாரு. அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மூப்பர்களில் ஒரு ஆள் சொல்கிறாரு, நீ அழவேணாம் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா இந்த முத்திரிக்கப்பட்ட சொல்ல திறக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவர் யார்? 5ஆம் வசனத்தில், அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். வெளிப்படுத்தல் 22:16 இது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. ஆகவே யாருக்கு இந்த சுருளை திறக்கலாம்? இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அதே நேரத்தில் யாராலுமே திறக்க முடியாமல் இருக்குது, இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே திறக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த முத்திரைகளை உடைக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முத்திரைகளை உடைக்கிறது அப்படின்னா என்னது? பாருங்கள், இப்போ முத்திரைக்கப்பட்டிருக்குது, அது திறக்கணும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னது? இது ஒரு ஊமையில் சொல்லப்படுது. நிஜ இருப்பில் நாங்கள் பார்த்தோமா இருந்தாலும் கூட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது ஊமைகளுக்குள்ள மறைந்திருக்கு. ஆகவே தீர்க்க தரிசன காரியங்கள் இது நிறைவேற்றத்துக்கு வரணும்.
அங்கே பாருங்கள் நிறைவேற்றத்துக்கு வருமா இருந்தால் மாம்ச ரீதியான நிஜ இருப்புகள் தோன்றணும். ஆகவே மாம்ச ரீதியான நிஜ இருப்புகள் வெளியே வரணும். ஆகவே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து முத்திரைகளை உடைத்து, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் 6:1-6, அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் 8, அதே நேரத்தில் 7ஆம் வசனத்துலேயும் கூட இந்த மாம்ச ரீதியான நிஜ இருப்புகள் எல்லாமே தோன்றுறாங்க. இந்த மாம்ச ரீதியான நிஜ இருப்புகள் அது எக்கால சத்தங்களின் ஊடாக சகலருக்கும் சொல்லி கொடுக்கப்படுது. நீங்கள் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த 7 நட்சத்திரங்கள் இந்த முத்திரைக்கப்பட்ட புத்தகத்தில் இருக்காங்க. ஆகவே உண்மையில் நிஜ இருப்புகள் நடக்கிற நேரம் இந்த 7 நட்சத்திரங்கள் இல்லை, ஆனால் 7 தூதர்கள் தான் வராங்க. இது எல்லாமே உவமைகளாக எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த ஒவ்வொரு உவமையினுடைய மாம்ச ரீதியான நிஜ இருப்புகள் தோன்றணும். ஆனால் வேதாகமத்தில் நட்சத்திரங்களாக எழுதப்பட்டிருக்கு, ஆனால் நிறைவேற்றத்தில் 7 தூதர்களாக இருக்கிறாங்க. இப்படி நாங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 7 நட்சத்திரங்கள் அவங்க 7 தூதர்களாக இருக்கிறாங்க. அதோடு கூட ரொம்ப முக்கியமான காரியம் என்னது, இந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்கு. ஏன்னா அவர் ஜெயம் கொண்டபடியினால்தான் அவர் இந்த முத்திரைகளை உடைக்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் யார் ஜெயம் கொண்டார்? யோவான் 16:33 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை யுத்தம் புரிந்து அவர் ஜெயம் கொண்டார். அதே நேரத்தில் பாருங்க, உலகத்தோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்றதுன்னா என்னது? எபேசியர் 2:2 படி இந்த லோகத்தின் அதிபதி பிசாசானவன், அவனை நாங்கள் யுத்தம் புரிந்து நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதுதான் சாத்தான் பிசாசானவனை நாங்கள் ஜெயம் கொள்றதாக இருக்குது. பாருங்க, அப்போ பிசாசான சாத்தானை ஜெயம் கொள்ளணும். ஏன் இது ஒரு தகுதியாக மாறுது? ஏன்னா அவருக்கு இந்த பிசாசனுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அவர் பிசாசை யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டனால இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தானுடைய ரகசியங்கள் தெரியும், சாத்தான் என்ன செய்வான்னு தெரியும், சாத்தான் எப்படி பேசுவான், எப்படி அழிப்பான், எல்லாமே தெரியும். ஆகவே பாருங்க, இது எல்லாமே சரியாக அறிந்து கொள்ளணும். இப்போ பாருங்க, ஒருவர் பொய்யான காரியத்தை சொல்லிக் கொடுப்பாரா இருந்தால் ஒரு ஆள் வஞ்சிக்கப்படுவாரா? இல்லை. இப்போ பாருங்க, ஒரு பொய்யான நபராக இருப்பாரா இருந்தால் அப்போ ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லலாம், இவர் பொய்யான ஆள், இவர் பொய்களை சொல்லிக் கொடுக்குறவர். ஆகவே பாருங்க, பிசாசான என்ன செய்கிறான்? தேவனுடைய காரியங்களை இப்படித்தான் அவன் தடை செய்கிறான். பாருங்கள், எப்படித்தான் அவன் தடை செய்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சாத்தான ஜெயம் கொண்டவராக இருக்கிறாரு. ஆகவே சாத்தான ஜெயம் கொள்வது ஒரு தகுதியாக மாறுது. அப்போ தான் முத்திரைகளே உடைக்கலாம். ரொம்ப முக்கியமான காரியம் என்னது? இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற நேரம் முத்திரைகள் உடைக்கப்படுது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தான் ஜெயம் கொள்பவராக இருக்கிறாரு. ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தாலும், அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் ஜெயம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ தீர்க்க தரிசனத்தின்படி இந்த காரியங்கள் நிறைவேறதுக்கு மாம்ச ரீதியான நிஜ இருப்பு தேவை மாம்ச உலகத்தில். அதனால தான் இந்த முத்திரைகள் உடைக்கப்பட நேரம் ஒரு நபர் இருக்கணும். அதாவது அந்த நிறைவேற்றத்தை கண்டு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துடைய வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான் இவர் தான். அதனால தான் ஆமோஸ் 3:7 தேவன் என்ன செய்கிறாரா, அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு காண்பிக்காம ஒன்றையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே வெளிப்படுத்தல் 1-22 வரைக்கும் கண்டவர் யார்? அவர் வெளிப்படுத்தல் 1-3 வரைக்கும் அவர் கண்டார். அதே நேரத்தில் 4-22 வரையும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் சகலமும் காட்டப்படுது. இந்த பூமியில் அவர் சாட்சி கொடுக்கணும். வெளிப்படுத்தல் 22:8 படி அவர் சொல்றார், யோவானாகிய நானே இந்த காரியங்களை கண்டு கேட்ட நபராக இருக்கிறேன். ஆகவே ஒரு நபர் தான் இதை கண்டு கேட்கக்கூடியதாகவும் இருக்கு. அதோடு கூட அவர் இந்த காரியங்களை சபைகளுக்கு சாட்சி கொடுக்கும்படியாக கட்டளை பெறுறாரு. அப்போ பாருங்க, முத்திரைகள் உடைக்க அவர் என்ன சொல்றாரு? நான் கண்டேன், கேட்டேன் அப்படி சொல்றது ஒரு நபர் தான் இதை கண்டாரு. இந்த போதகர்னூடாக தான் நாங்கள் சாட்சிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதோடு கூட பாருங்க, வெளிப்படுத்தல் எப்படி கொடுக்கப்படுது, சாட்சி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தாலும் இந்த வார்த்தையும் பாருங்க எப்படி எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்க, இந்த முத்திரைகளை உடைக்கிறவர் அவர் இயேசு கிறிஸ்து, தகுதி உள்ளவரும் அவர் தான். அந்த இயேசு ஆட்டுக்குட்டியானவர், அவர் ஜெயம் கொண்டாரு. அதோடு கூட அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய கையிலிருந்து அவர் சுருளை பெற்றுக்கொள்கிறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்தை தேவன்றது பெற்றுக்கொள்கிறாரு. என்ன செய்யறதுக்கு? இந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே இந்த 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். என்ன பாருங்க, பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகுது. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியார் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார் அப்படி சொல்லப்படுது. பாருங்க, வெளிப்படுத்தல் 1:1 வெளிப்படுத்தல் எப்படி கொடுக்கப்படுது? இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் இருக்கு இந்த வசனம். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு.
அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்குற காரியத்தை அது என்னது? முத்தரிக்கப்பட்ட புத்தகம். அப்போ இதை பெற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இது இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தை பெற்றுக்கொண்டாரு, இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தை திறக்கிறாரு. ஆகவே சீக்கிரம் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் வெளிப்படுத்தலுடைய முழு அதிகாரங்கள் 1 தொடக்கம் 22 வரை. ஏன் இது ஊழியர்களுக்கு காட்டப்பட வேண்டும்? அப்போ என்ன செய்கிறாரு? அவருடைய தூதனுக்கு அனுப்பி யோவானுக்கு காட்டி ஊழியர்களுக்கு கொடுக்கிறாரு. ஆக வெளிப்படுத்தல் எப்படி கொடுக்கப்படுது? ஆரம்பத்தில் அதாவது தேவன்ட்ட இருக்கு, இப்பொழுது இது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுது என்னது நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆகவே பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் அவர் முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை தேவன்ட்ட இருந்து அவர் பெற்றுக்கொள்றாரு. அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்பொழுது நாங்கள் இந்த படத்தினூடாக பார்ப்போம். தேவனுடைய வலது கையில் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இருக்குது, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறாரு. பெற்றுக்கொண்டு அவர் திறக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாக திறக்கிறாரு. அப்போ அந்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றதுக்கு வருது. அப்போ வார்த்தை நிறைவேற்றதுக்கு வார நேரம் அந்த புத்தகம் திறக்கப்படுது. மாம்ச ரீதியான நிஜயிருப்புகள் தோன்றுறாங்க. தீர்க்கதரிசனத்தின்படி அவங்க எல்லாமே தோன்றுறாங்க. ஆனால் இந்த காரியங்களை ஊழியர்களுக்கு காட்டும்படியாக, அதாவது தூதர்கள் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் தூதனுக்கு சுருள் கொடுக்கப்பட்டு யோவானுக்கு கொடுக்கும்படியாக கொடுக்கப்படுது. தூதன் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு? யோவானுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. பாருங்க, முத்திரிக்கப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்தல் 6லையும் 8லையும் முத்திரிக்கப்பட்டிருக்கு. அது திறக்கப்படுது, நிறைவேற்றதுக்கு வருது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 10ல் அது தூதருக்கு கொடுக்கப்படுது. தூதர் யார்கிட்ட கொடுக்கணும்? புதிய யோவானுக்கு கொடுக்கணும். இல்லை அவர் வைத்துக்கொள்கிற காரியமா? தூதருக்கு வைத்துக்கொள்கிற காரியமா? இல்லை, இன்றைய நாளில் புதிய யோவானுக்கு கொடுக்கப்படணும். ஆகவே அவர் என்ன செய்யணும்? அவர் நிறைய ஜனங்கள், ஜாதிகள், ஜனங்கள், பாஷைக்காரர்கள், ராஜாக்களுக்கு அவர் சாட்சி கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இதை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, எல்லாருமே இதை கற்றுக்கொள்ளணும். ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும். எல்லா சபைகளுக்கும் இது கொடுக்கப்பட வேண்டும். பாருங்க, அப்போ இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்றவங்க உண்மையிலே அவங்கெல்லாம் ஊழியர்களாக மாற முடியுமா? இல்லை. ஊழியர்கள் யாரு? இதனுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்றவங்க. ஆகவே இந்த வெளிப்படுத்தல் இது எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கப்படுது. அதாவது பாருங்க, இது செவி கொடுக்குற நிறைய பேருக்குள்ள சில பேர் இருப்பாங்க, அதை காத்துக்கொள்றவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஊழியர்களாக மாறுறாங்க. அதனால தான் வெளிப்படுத்தல் 14:7 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தல் அவர் அதை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? இந்த காரியங்களை யோவான்ட்டு செவி கொடுத்து அவர்கள் அறுவடை செய்யப்படுறாங்க, ஒன்று திறக்கப்படுறாங்க. அவங்க தான் இந்த ஊழியர்களுடைய மாம்ச ரீதியான நிஜயிருப்புகளாக மாறுறாங்க. இப்படித்தான் வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுது. அதாவது வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்றதுனூடாக மட்டுமே தேவனை அறிந்து கொள்ள முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் முக்கியமான காரியம் என்னது? இந்த கிரியை. அதாவது இது ஒரு நபருக்கு மட்டுமே கொடுக்கப்படுது, புதிய யோவானுக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அதனால தான் பாருங்க, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நபர் பெற்றுக்கொள்றாங்க. அதாவது தூதன்றிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்துவின் பெற்றுக்கொள்ள முடியாது, தூதன்றிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் தூதனும் அவங்க எல்லாருமே ஆவியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த புதிய யோவான் அவர் மாம்சத்தில் இருக்கிறாரு. இந்த புதிய யோவானுக்கு தான் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுது. ஆகவே இந்த புத்தகம் சாட்சி கொடுக்க முடியும், சாட்சி கொடுக்க கூடிய சகலமும் சொல்லப்பட்டிருக்கு புதிய யோவானுக்கு மட்டுமே தான். ஆகவே புதிய யோவான் இந்த கட்டளையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி அவர் இந்த வார்த்தைகளை அவர் சகலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இது அவருடைய கடமையாக இருக்கு. ஆகவே எல்லா ஜனங்களும் திறக்கப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். இந்த சாட்சியை புதிய யோவான்ட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் அவங்க நித்திய அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை அவங்க இதனூடாக காத்துக்கொள்ளணும். அப்பொழுது தான் அவங்க இந்த வார்த்தையின்படி அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளலாம். பாருங்க, இது ஒரு முக்கியமான வார்த்தை. இல்லாட்டி யாருமே இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. அப்போ வெளிப்படுத்தல் 5:9 தொடக்கம் 10 வரை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். தேவனின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமாக இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாய்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமேன், 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 ஆமேன். நீங்கள் நன்றாக வாசித்தீங்க. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இப்போ வாசித்த வசனம் இது ரொம்ப முக்கியமான வசனம் எங்களுக்கு.
ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப உதவுகிற வசனம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட படியினால இயேசு கிறிஸ்துக்கு தேவன்றது அந்த சொல்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் முத்திரைகளை உடைக்கிற நேரம் என்ன நடக்குது, நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவங்க விலைக்கிரயமாக பெறுறாங்க, அவங்க வாங்கப்படுறாங்க, தேவனுடைய ராஜ்யம் உருவாக்கப்படுது, அவங்க இந்த உலகத்தில் அரசாள்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள், யார் இந்த உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? போதகர்கள் தான். ஏன்னா கிறிஸ்தவ உலகத்தின் போதகர்கள் தான் இதை சரியாக அறிந்து கொள்ளணும். ஏன்னா முடிவில் இந்த ரட்சிப்பின் புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இது ஜனங்களை நாங்கள் அனைவருமே மீட்டெடுக்கப்படுறோம். ஏன்னா கர்த்தருடைய ரத்தத்துக்கு நாங்கள் உண்மையிலே மகிமை செலுத்துகிறோம். நாங்கள் அதை நிறைய காரியங்களை சொல்லி நாங்கள் புகழ்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் எப்போ நிறைவேற்றத்துக்கு வருது? இந்த ரட்சிப்பின் கிரியைகள் இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாட்டி இது எனக்கு ஒரு அர்த்தப்படாது. ஆனால் போதகர்கள் இது சரியாக செவி கொடுங்க. ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டீங்களாக இருந்தால், புரிந்து கொண்டு உங்களுடைய நிறைய ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்களாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய ரட்சிப்பு வரும். அப்பொழுது நீங்கள் சரியான காரியத்தை செய்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சரியாக செவி கொடுங்க. நம்முடைய குடும்பத்தை நாங்கள் சரியாக இந்த காரியங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும். பாருங்கள், 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் அவங்க இந்த புதிய பாடலை பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ புதிய பாடல்னால் என்னது, இந்த புதிய பாடல் நாங்கள் புரிந்து கொள்றதுக்கு நாங்கள் பாடல்லாம் என்னது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். வேதாமத்தில் பாடல்லாம் என்னது, அதாவது தீர்க்க தரிசனத்தின் சுவிசேஷம். தீர்க்க தரிசனத்தின் சுவிசேஷம் உபாகமம் 31:19 தொடக்கம் 21 மற்றும் 30ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறாரு, ஒரு பாட்டை எழுதுங்க, பாட்டை படிங்க. மோசே என்ன செய்கிறாரு, அவர் எழுத்துக்களால் ஒரு பாட்டை அவர் எதிர்காலம் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அவர் எழுதுகிறார். பாருங்க, அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் அது ஏற்கனவே சொல்லப்படுது, ஒரு பாடலாக உருவாக்கப்படுது. ஆகவே இது தீர்க்க தரிசனத்தின் சுவிசேஷம். பாருங்க, இந்த பாடல் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குமாக இருந்தால் புதிய பாடல்னா என்னது? புதிய பாடல் என்னது? அது இப்போ வந்த காரியம், அதாவது இதுக்கு முதல்ல நான் கேட்டில்லாத ஒரு பாட்டு. பாருங்க, அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேற்றதுக்கு வார நேரம் அந்த நிறைவேற்றம் அது நம்மளுக்கு சொல்லப்படுமா இல்லையா? ஆகவே புது பாடல் இது மாம்ச ரீதியான நிறைவேற்றத்தின் சுவிசேஷமாக இருக்குது. நீங்கள் சரியாக செவிக்கொடுங்க. யார் இந்த புதிய பாடலை பாடுறா? யார் இந்த புதிய பாடலை பாடுறா? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் அவங்க ஆவிக்குரிய உலகத்தில் படிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் 4 ஜீவன்கள் மூப்பர்களுக்கு முன்பாக இந்த புதிய பாடலில் பாடுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பாக அவங்க முதற் பலன்களாக இருக்கிறாங்க. முத்தரிக்கப்பட்ட 1,44,000 பேர். வெளிப்படுத்தல் 14:6 நீங்கள் பார்க்கலாம். அவங்க நித்திய சுவிசேஷத்தை அவங்க பாடலாக பாடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு உள்ளடக்கம். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். புதிய பாடல்லாம் என்னது அப்படின்னு 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவங்க புதிய பாடலை பாடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னது? வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் இந்த மாம்ச ரீதியான நிச்சய இருப்புகள் எல்லாம் தோன்றும். ஆகவே இது நேரத்தோடையே பாடலாக படிக்கப்படுது. ஆகவே என்ன விதமான மாம்ச நிச்சயிருப்புகள் தோன்றும் அப்படின்னு பார்த்தமாக இருந்தால், எல்லா கோத்திரத்தில் இருந்தும் எல்லா பாஷைக்காரில் இருந்தும் எல்லா தேசங்கள்ல இருந்தும் ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர்றாங்க. ஆகவே எல்லா கோத்திரங்களும் எல்லா தேசங்களும் இவங்கெல்லாம் என்னது? இவர்களெல்லாம் யார்? அதாவது இவங்கெல்லாம் சிறைப்பட்டிருக்கிற ஜனங்கள், அவங்க பாவத்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்கள். ஏன்னா இந்த ஜனங்கள்ல தான் ஜனங்கள் வெளியே வரணும். இயேசு கிறிஸ்துவினால அவங்க வெளியேற பெற்று அவங்க வாங்கி மீட்டெடுக்கப்பட வேண்டும். யார் இந்த ஜனங்கள்? யார் அவங்கள சிறைப்படுத்தியிருக்கிறா? வெளிப்படுத்தல் 13:7, வெளிப்படுத்தல் 17:15 இவர்கள் யார்? 7 தலை 10 கொம்புள்ள மிருகம், அதாவது சாத்தானுடைய அமைப்பு நிறுவனம். இவங்க அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு ஆவிக்குரிய தேசமா மாம்சக்குரிய நேசமா? இது உவமைகளாக சொல்லப்படுது. நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாங்கள் யார் ராஜா, யார் ஆளுகிற ராஜா அப்படின்னு புரிந்து கொள்ளணும். பாருங்கள், வேதாமத்திலையும் கூட 1 பேதுரு 2:9 சொல்லப்படுது, அதாவது ஆசாரியன். ஆகவே ஆசாரியனும் ராஜாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, சரியா? பாருங்க, அப்போ ஒரு தேசத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு போதகர், சரி, அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அதோடு கூட இந்த சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், அதாவது அங்கத்தவர்கள், அவங்க தான் உண்மையிலே பாஷைக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. அதாவது ஒரு தேசத்தின் பாஷை,
அப்போ பாருங்க, அது ஒரு சபைக்குரிய வார்த்தை, அவங்களுடைய டாக்டரினாக இருக்குது, அவங்க பின்பற்ற காரியங்கள். அதனால தான் பாருங்கள் நிறைய கோத்திரங்கள் எல்லாமே கூட்டுறாங்க. அதனால தான் நான் டினாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது உலகத்தில் எல்லா சபைகள், உலகத்தில் இருக்க எல்லா சபைகளும் எல்லா உலக சபைகளுக்கும் அவங்க செவி கொடுக்குறாங்க. அதாவது அங்கேருந்து ஜனங்கள் எல்லாம் வாராங்க. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜனங்களை அவருடைய ரத்தத்தால் மீட்டு எடுக்கிறாரு. ஆகவே அவர்களை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கிறது அப்படின்னா என்னது? அவங்கள ரட்சிக்கிறது. ஆகவே ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அது ரட்சிப்புக்காக பயன்பட வேண்டும்? வேறொரு காரியம் ஏதாவது பயன்படலாம் தானே? என்ன பாருங்க, ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் ஏன் ரத்தத்தால் ரட்சிப்பு? நீங்கள் மோசேல காலத்தில் பார்த்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சிறைப்பட்டிருந்தாங்க எகிப்துக்கேல. தேவன் அவங்கள ரட்சிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? அவர் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் பயன்படுத்துகிறாரு. ஆகவே ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தினூடாக ரத்தத்தினூடாக சரி அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய கதை உள்ள நிலை சட்டங்களில் அவங்க பூசுகிறாங்க. அது இதில் அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க அந்த மாம்சத்தை அவங்க புசிக்கிறாங்க. இப்படி செய்கிறது நிமித்தமாக இந்த வாதை, அதாவது முதல் மகன் சாவு, இது அவங்களுக்கு நடக்கலை. ஆகவே இந்த வாதை அவங்கள கடந்து செல்லுது. ஆகவே அவங்க கடந்து வரக்கூடியதாக இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டி பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு பலியாக கொடுக்கப்பட்டது. இது ஒரு பலியாக பயன்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் இது கடந்து செல்லுதல் ஆட்டுக்குட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்போ பாருங்க, மோசேட காலத்தில் நடந்தது எல்லாமே நிஜம் இல்லை, இது ஒரு நிழல். நீங்கள் முதலாம் வருகை காலத்தில் பார்த்தீங்கன்னாக இருந்தால் இதனுடைய நிஜ இருப்பு யார்? இயேசு கிறிஸ்து. யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர் என்ன சொல்கிறாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய நிஜ இருப்பாக இருக்கிறாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இருந்தால் ஜனங்கள் என்ன செய்யணும்? அவருடைய மாம்ச ரீதியான உடலை உட்கொள்ளணுமா? யோவான் 6:51-58 என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே அதனுடைய நிஜ இருப்பு, அதாவது அவருடைய இரத்தமும் மாம்சம் தான் இதனுடைய நிஜ இருப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த நித்திய ஜீவ உணவாக இருக்கார். ஆகவே பாருங்கள், அந்த ஜீவிக்கிற அப்பம் அவருடைய இரத்தம் மாம்சம் தான் அவர் சொல்கிறாரு. அதாவது உண்மையிலேயே, அதாவது உண்மையானவருடைய இரத்தம் மாம்சமா? இல்லை. ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிற நேரம் இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையாக இருக்கிறார். அதாவது தகப்பன் வார்த்தையாக இருக்கிற நேரம் குமாரனும் வார்த்தையாக இருக்கிறாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிற நேரம் அவருடைய இரத்தமும் மாம்சமும் அதுவும் வார்த்தையாக மாறுதா இல்லையா? ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளலை. அவங்க நினச்சாங்க இது மாம்ச ரீதியான அப்பம் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க இயேசு கிறிஸ்து விட்டு போகிறாங்க. ஆனால் 12 சீஷர்களுக்குள்ள பேதுரு அவர் என்ன சொல்கிறாரு? தேவனே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு நான் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாம்சம்னா என்னது? திறக்கப்பட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய திறக்கப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொள்றது மூலமாக மட்டும்தான் ஒருவருக்கு மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் யோவான் 5:24 கூட இந்த சத்திய வார்த்தைகளை நீங்கள் கேட்குற நேரம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வரீங்கன்னா அது கடந்து செல்லுதலா இல்லையா? ஆகவே கடந்து செல்லுதல் உண்மையிலேயுமே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் கூடும், ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால கூடும். அப்போ இதனுடைய மாம்சரிதல் நிஜ இருப்பு என்னது? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவருடைய சீஷர்களை ஒன்று கூட்டுறாரு. அதோடு கூட அவர் 2ஆம் வருகை காலத்தை குறித்து அவர் புதிய உடன்படிக்கையை குறித்தும் அவர் வாக்கு பண்ணுறாரு. அவருடைய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை செய்யப்படுது. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி அவர் உருவாக்குறாரு? அதாவது இந்த பாஸ்கா உணவை நான் உட்கொள்கிறதுக்கு உங்களோட நான் ஆவலாக இருக்கிறேன். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற்றம் வரும் வரைக்கும் இதை நான் புசிக்கிறது இல்லை. அதாவது அவங்க உண்மையிலே உண்மையான மாம்ச ரீதியான, அதாவது உண்மையான ஆட்டுக்குட்டியை பற்றியா பேசுது? இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பாடுபடும் முன்னே இந்த பாஸ்காவை புசிக்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்ன? அதாவது அந்த வார்த்தை தான் இரத்தம் மாம்சமாக வருது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிறைவேறும் அளவும் இதை நான் மறுபடி புசிக்கிறது இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாமல் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போகிறாரு. அப்போ அவர் திரும்ப வரும் வரைக்கும் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அவரை சொல்கிறாரு, நீங்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் முக்கியமான காரியம் என்ன? அதாவது நாங்கள் மறுபடி சாப்பிட முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில் அது நிறைவேறும் வரும் அளவு.
அது நிறைவேற்றம் வார நேரம் தான் நிறைவேற்றத்துக்கு வரும். அப்போ பாருங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யம் அது என்ன? தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுத்தல் 5:9-10 நீங்கள் வாசித்தாலும் கூட எல்லாம் கோத்திரம் ஜாதிகள் அதே இதில் அங்கேருந்து ஜனங்கள் வர அந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லா சபைகள்ல இருந்தும் ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தினூடாக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க மீட்டெடுக்கப்படுறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்னது? திறக்கப்பட்ட வார்த்தையா இல்லையா? அந்த திறக்கப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவங்க அவங்க இந்த புதிய யோவானூடாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுது. இந்த திறக்கப்பட்ட வார்த்தையின் ஊடாக ஜனங்கள் அவங்க மீட்டெடுக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படுத்தல் இது சாட்சி கொடுக்கப்படுது புதிய யோவானூடாக. இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வார்த்தை இது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், இது அதாவது முடிவில் வார காரியங்கள். ஆகவே இந்த நேரத்தில் தான் ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுறாங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. அதோடு கூட தேவனுடைய ராஜாக்களும் ஆசாரிகளும் உண்டாகப்படுறாங்க. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நாங்கள் இங்கே தான் இந்த உணவை உட்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் நிறைவேற்றத்துக்கும் வருது. ஆகவே பாருங்க, இந்த இரத்தத்தினுடைய பாதிப்பு அது எங்கே சரியாக நிறைவேற்றத்துக்கு வருது? அது 2ஆம் வருகை காலத்தில் தான், வெளிப்படுத்தி நிறைவேற்ற காலத்தில். நீங்கள் வெளிப்படுத்தல் 5:9-10 வாசிச்சிங்களாக இருந்தால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க இரத்தத்தினால மீட்டுக்கொண்டு. ஆகவே வெளிப்படுத்தல் 1:5-6 கூட அவங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி பேசப்படுது. வெளிப்படுத்தல் 7:14 மிகுந்த உபத்திரவ காலத்தில் தங்களுடைய வஸ்திரங்களை கழுவி கொள்றவங்க இருக்காங்க, பாவங்களை கழுவி கொள்றவங்க இருக்காங்க, கழுவி கொண்டு தேவன்கிட்ட வாரவங்க இருக்கிறாங்க. அவங்க வெண்ணகி திறத்திலான ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பிசாசை நாங்கள் ஜெயம் கொள்ளணும். அதுக்குரிய ஆயுதம் என்ன? அது ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அதோடு கூட சாட்சியின் வசனங்கள். வெளிப்படுத்தல் 12:11. ஆகவே 2ஆம் வருகை காலத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதாவது 2000 வருடங்களுக்கு முதல்ல சித்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அதனுடைய பாதிப்பு, அதனுடைய மாற்றம் அது 2ஆம் வருகை காலத்தில் தான் அது நிறைவேற்றத்துக்கு வருது. அதாவது யாருக்கு இந்த இரத்தம் செயல்படுது? ஆகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தம், கடந்து செல்லுதல் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எப்படி அவருடைய இரத்தத்தினூடாக ரட்சிப்பு நிறைவேற்றத்துக்கு வருது. ஆகவே பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் அதாவது அவங்க மீட்டெடுக்கப்படுறாங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் உண்டாகப்படுறாங்க. தேவனுடைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாறுறதுக்குரிய ஆசீர்வாதம் என்னது? அவங்க ஆளுகை செய்வாங்களாம். ஆளுகை செய்வது எப்படி? அவங்க ராஜாக்கள் ஆளுகை செய்வாங்க. அப்போ ராஜாக்கள்னா யார்? போதகர்கள். அதாவது ஒரு நாளில் வெளிப்படுத்தல் நிறைவேற்றத்துக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வெளிப்படுத்தல் நிறைவேற்றுமா இருந்தால் அப்போ நாங்கள் நிறைவேற்றதை நாங்கள் விசுவாசிக்கணுமா இல்லையா? ஆகவே ஒரு புதிய போதகர்கள், அவங்க திறக்கப்பட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க, அவங்க வருவாங்க. அவங்க தேவனுடைய புதிய ஆசிரியர்களாக இருப்பாங்க. தேவனுடைய புதிய ராஜ்யத்தில் புதிய ராஜாக்களாக இருப்பாங்க. என்னுடைய நிஜ இருப்பு என்ன? வெளிப்படுத்தல் 14 கூட, அதே வெளிப்படுத்தல் 7 கூட அறுவடை செய்யப்பட்டு முத்தரிக்கப்பட்ட 12 கோத்திரங்கள், தேவனுடைய ராஜ்யம் 1,44,000 பேர். இதனுடைய சாட்சி என்ன? ஏன்னா இவர்கள் மட்டும்தான் இந்த புதிய பாடலை பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது தீர்க்க தரிசனத்தின் சுவிசேஷம் பாருங்க, எந்த காலத்தில்? 2ஆம் வருகை காலத்தில் இது வெளிப்படுத்தலாக இருக்கு. அப்போ வெளிப்படுத்தல் நிறைவேற்றம் இந்த காரியம் தான் சாட்சி கொடுக்கப்படுது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, மூப்பர்களுக்கு முன்பாக, 4 ஜீவன்களுக்கு முன்பாக. இந்த ஜனங்கள் மட்டுமே இந்த பாடலை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, அதோடு கூட புதிய பாடலை பாடக்கூடியவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. அதாவது சொல்லப்படுது 1,44,000 பேர். இவங்க 12 கோத்திரத்தை சார்ந்தவங்க. இதனூடாக மட்டும்தான் பாருங்க இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு அது எப்படி நிறைவேற்றத்துக்கு வருது, எப்படி இதனுடைய நிறைவேற்றம் வருது. ஆகவே நாங்கள் வெளிப்படுத்தல் 4:5 வசனங்களை நாங்கள் சுருக்கி பார்ப்போம். வெளிப்படுத்தனால நாங்கள் பார்த்தோம், ஒரு நபர் மட்டுமே அவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு போகிறாரு, போய் ஆவிக்குரிய உலகத்தை பார்க்குறாரு, புதிய யோவான் மட்டுமே. ஆகவே அந்த புதிய யோவானாகிய ஒரு நபர் மட்டுமே பூமியில் இந்த ராஜ்யத்தை கட்ட முடியும், பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே. புதிய யோவான் இவர் தான் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த தேவனுடைய வலது கையிலிருந்து சுருளை பெற்றுக்கொள்கிறாரு. அதற்கு கூட இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் முத்திரைகளை உடைக்கிறாரு, உடைத்து புதிய யோவானுக்கு புத்தகத்தை கொடுக்கிறாரு வாசிக்கும்படியாக. இந்த திறக்கப்பட்ட வார்த்தைகளை புதிய யோவான் உட்கொள்கிறாரு. இந்த வார்த்தைகள் இது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளாக மாறுது. ஆகவே பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் ரட்சிப்பு வருது. ஆகவே நாங்கள் சாட்சி கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை நாங்கள் சாட்சி கொடுக்கணும். இதனூடாக மட்டும்தான் எங்களுக்கு ரட்சிப்பு இருக்குதா இல்லையா?
அதோடு கூட ஒரு நபருக்கு மட்டுமே இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் சாட்சி கொடுக்க முடியும், புதிய யோவான் மட்டுமே. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இந்த வார்த்தைகளை இருக்கிற விதமாகவே நாங்கள் விசுவாசிக்கணும், அதோடு கூட நாங்கள் காத்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்தது நாங்கள் வெளிப்படுத்தல் 4 அதனுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறை வெளிப்படுத்தல் 6 நாங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவர் முத்திரைக்கப்பட்ட புத்தகத்தை அவர் என்ன செய்கிறார், எடுத்து அவர் உடைக்கிறாரு. வெளிப்படுத்தல் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட நேரம் மாம்ச நிஜ இருப்புகள் தோன்றுது. அப்போ மாம்ச நிஜ இருப்புகள்னா என்னது? அப்போ நான் நினைக்கிறேன் அடுத்த லெசனோடாக நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு. அன்புக்குரிய போதகர்களே, விசுவாசத்தின் குடும்பத்தினரே, முழு உலகத்திலும் இருப்பவங்களே, இப்பொழுது மிக உபத்திரவ காலமாக இருக்குது. பாருங்க, ரொம்ப கஷ்டமான காலத்திலும் கூட தேவன் அவர் ஒரு நாளும் எங்களை மறக்கிறது இல்லை. அவருடைய கிருபை எங்களை மேலே இருக்குது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஜனங்கள் அவங்க எங்கே கூடுவாங்க? வெளிப்படுத்தல் 7:9 தொடக்கம் 10 தேவன் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருக்காங்களோ அவங்க தேடி வருவாங்க. அவங்க தேவனோடு ஒன்று சேருவாங்களா இல்லையா? ஆமேன், இது உண்மை. ஏன்னா இந்த உபத்திரவ காலத்திலும் கூட நாங்கள் அனைவரும் ஒன்றாகணும். நாங்கள் அனைவரும் ஒன்று. முதலாவது நாங்கள் தேவனுக்குள்ளே ஒன்றாகணும். இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுடைய பாவங்கள் கழுவப்படணும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. இது மட்டுமே எங்களுக்கு ரட்சிப்பை தரும். அந்த இரத்தமானது இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது. இந்த திறக்கப்பட்ட வார்த்தை இப்பொழுது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் கொடுக்கப்படுது. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இது திறக்கப்பட்ட இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறாரு. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகள் நாங்கள் அனைவரும் ஒன்றாகணும். அப்பொழுது தான் நாங்கள் தேவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் ஒன்றாக முடியும். இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகள் இது இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ண வார்த்தைகளாக இருக்குமாக இருந்தால், இந்த வெளிப்படுத்தல் இது இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படுத்தலாக இருக்குமாக இருந்தால், மற்ற எல்லா மதத்தையும் விட போதகர்கள் தான், கிறிஸ்தவ போதகர்கள் தான், அதோடு கூட அவங்களுடைய அங்கத்தவர்கள் தான், கிறிஸ்தவ விசுவாசிகள் தான் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வேண்டும். அதன் பிறகு நாங்கள் எல்லா ஜனங்கள் மற்ற எல்லா மதத்தவருக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கப்படணும். நாங்கள் அனைவரும் ஒன்றாகணும். இது மெய்யான சமாதானமாக இருக்கும். வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் எதிர சாத்தான் பிசாசானவன் அவன் சிறைப்பிடிக்கப்படுறான். ஆகவே மெய்யான பாராதீசு அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. அங்கே சமாதானம் சுதந்திரம் இருக்குது, அதே நேரத்தில் அன்பும் இருக்குது. இங்கே தான் பாவமே இல்லை, அதே நேரத்தில் கவலையும் பட்கடிப்பும் இல்லை. நாங்கள் அனைவரும் ஒன்றாகுவோம். நாங்கள் அனைவரும் ஒன்றாகி எங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவிக்கொள்வோம். தேவனுடைய குடும்பமாக நாங்கள் மாறுவோம், பரலோக குடும்பமாக மாறுவோம். ஆகவே அங்கே அழுகை இல்லை, மெய்யான சமாதானம் இருக்குது. நாங்கள் அனைவரும் ஒன்று, நாங்கள் அனைவரும் ஒன்றாகுவோம். இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைக்காக நாங்கள் எங்களுடைய தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு அன்புக்குரிய கிருபையுள்ள தகப்பனே, இந்த சாட்சியானது வெளிப்படுத்தலுடைய தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி, தேவனுடைய புதிய உடன்படிக்கை, இதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சின்சொன்சி ஆன்லைன் கருத்துக்காக நன்றி. இன்றைய நாளும் கூட வெளிப்படுத்தல் 4:5 நாங்கள் பார்த்தோம். இந்த வார்த்தை சாட்சி கொடுக்கப்படுகிறது. தேவனே, போதகர்கள், அதோடு கூட விசுவாசிகள், அதோடு கூட எல்லா சமய அங்கத்தவர்கள், முழு உலகிலும் உள்ள அனைவரும் அவனுடைய இருதயங்களை நீங்கள் திறந்துடுங்க தகப்பனே. இந்த நேரம் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற நேரமாக இருக்குது. இந்த வெளிப்படுத்தல் நிறைவேற்ற நேரங்கள் அது இப்போ சாட்சி கொடுக்குது. இது பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான் நூடாக வெளிப்படுத்தல் 10 திறக்கப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது முழு உலகத்துக்கும் சாட்சி கொடுக்கப்படுகிறது. தேவனே, நாங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. இந்த முழு உலகத்தில் இருக்க எல்லா போதகர்களையும் நீங்கள் பொறுப்பெடுங்க. எல்லா போதகர்களும் இந்த வெளிப்படுத்தல் காரியங்களை புரிந்து கொண்டு அவங்களும் கற்றுக் கொடுக்கணும். அதோடு கூட எல்லா ஜனங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு திரண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதோடு கூட இந்த போதகர்கள் தான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட போதகர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய செவிகள் இப்பொழுது இந்த காரியங்களை கேட்குது. எல்லா ஜனங்களும் ஒன்றாகணும். அதோடு கூட அவங்க செய்கிற எல்லா வியாபாரத்திலும் கூட எல்லா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் உடைய அன்பு அவங்களோட கூட இருக்கணும். அதோடு கூட நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலையும் மாம்சத்துக்குரிய ரீதியிலையும் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கணும். அதற்கு கூட நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். தகப்பனே, இது அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். ஆம், இன்றைய நாள் வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். நன்றாக செவி கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அது இருளடைந்து விழுது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இது ஒரு எழுத்துருள் நடக்கிற காரியம் அல்ல, இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதோடு கூட நாங்கள் வெளிப்படுத்தல் காரியம் நாங்கள் புரிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யம் இது இந்த வார்த்தையின்படி தோன்ற காரியமாக இருக்கு. தேவன் இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கிற இடம். இந்த இடம், அதாவது தேவனுடைய வார்த்தை வருகிற இடம், இது எங்க இருக்கு? சின்சோன்சி இயேசு கிறிஸ்துனுடைய சபை, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். வெளிப்படுத்த தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் இதனுடைய சாட்சி. இன்றைய நாளில் நீங்கள் வெளிப்படுத்த 4 அதனுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்க. இப்பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா போதகர்களும், அதோடு கூட தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற எல்லா போதகர்களும், நாங்கள் அனைவருமே ஒரே பரலோகத்துக்கு கீழே இருக்கோம். ஒரே வேதாகமத்தை தான் நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ப, பாஷைகளுக்கு ஏற்ப வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட நமக்கு எல்லாருக்குமே ஒரே இருதயம் தான் இருக்குது. தேவனுடைய காரியங்களுக்காகவும் தேவனுடைய சத்தத்துக்காகவும் தான் என்னுடைய இருதயம் இருக்குது. நாங்கள் சின்சோன்சியின் அங்கத்தவர்களாக இந்த வசனத்தை நாங்கள் கேட்டு அனைவருக்கும் இதை நாங்கள் சமாதானத்தோடு அன்போடும் நாங்கள் இதை பரப்போம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நாங்கள் சரியாக கொண்டு செல்லணும். உலகத்தில் இருக்கிற எல்லா போதகர்களும் இந்த திறக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நிறைய போதகர்கள் அவங்க எங்களோட MOU எழுதி கொண்டிருக்கிறாங்க. சின்சோன்சி உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் திறக்கப்பட்டிருக்கு. அதற்கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு போதகர் அவர் எங்களோட MOU எழுத வேண்டுமாக இருந்தால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் அட்ரஸின் ஊடாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கலாம். அதாவது வெளிப்படுத்தலுடைய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் நிறைவேற்றத்தினுடைய சாட்சி, வெளிப்படுத்தலுடைய புதிய ஒரு படிக்கை. இன்றைய நாள்லையும் கூட பங்கு பெற்றின எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரம் நாங்கள் வெளிப்படுத்தல் நூடாக நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் படிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு கூட இருங்க. அதற்கு கூட இன்றைய நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். நாங்கள் பரலோக ஜெபத்தை நாங்கள் சொல்லி முடிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தேவனுடைய எல்லா குடும்ப அங்கத்தவர்கள் எங்களோடு கூட இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி.